ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஓகேங்களா? ஸோ நான் அதை இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் செகண்ட்லி இந்த வீடியோவில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோ இல்லை அனிமேஷனோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஜம்ப் கட்ஸ் மட்டும் தான் நான் எடிட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் லைக் உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி சூப்பராக கிடச்சிரும். ஓகே, ஸோ என்னோட வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களை பார்த்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் வச்சுக்கிறது என்னோட பொறுப்பு. ஓகே, ஸோ இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயர்லி 20s வந்து தெரிஞ்சிருந்தா அது வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எப்படி எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது. ஸோ நான் வந்து நிறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோ பார்ப்பேன். பட் அதை நான் எப்போவுமே மைண்டுக்கோ ஹார்ட்டுக்கோ எடுத்துகிட்டே போக மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அதை மோட்டிவேஷன் வீடியோனா எந்த லெவலில் அதை வைக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் அ மோட்டிவேஷன் வீடியோ அண்ட் திஸ் இஸ் நாட் அன் அட்வைஸ். ஓகே, அதுவும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதில் நான் சொல்ல போகிறது எதுவுமே வந்து அட்வைஸ் கிடையாது. ஓகே, அப்போ என்ன நீ சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு மென்டாராக இருந்திருக்கேன். ஸோ அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தான் நான் சொல்ல போகிறேன். இட்ஸ் லைக் எ லெசன் லேர்ன்ட். ஓகே, ஸோ நான் ஜென்ரலாக என்னென்னா லெசன் லேர்ன்ட் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் தப்பாகி பட்டு அதுக்கப்புறம் திருந்துறது இல்லையா, அதுதான் லெசன் லேர்ன். பட்டு திருந்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா என்னை விட எல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ எல்டர்ஸ் ரைட். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கிராஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணும்பொழுது அது எனக்கே நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் யோசிப்பேன். அண்ட் தென் அது ஒரு சிலதை என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவேன் சேஃப் அண்ட் சைட். ஸோ சிலதெல்லாம் நமக்கு தோணும், சரி அவங்களுக்கு வருதுன்னா நமக்கும் அது வருமா அப்படின்ற மாதிரி. நானும் பல விஷயங்கள் அப்படி நினச்சி விட்டுருக்கேன். பட் முக்கியமாக எனக்கு தோன்ற விஷயங்களெல்லாம் நான் அது எனக்கே நினச்ச மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்பேன். அப்போ அதோட அர்த்தம் புரியும். ஸோ நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கன்டெக்ஸ்ட்டை செட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷர்ஸ், நீங்கள் காலேஜ் முடிச்சு 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் வரைக்கும், ஓகேங்களா, 5 to 6 இயர்ஸ் வரைக்குமே அந்த மிட் சீனியர் லெவல் இன்ஜினியரோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, டேட்டா இன்ஜினியரோ, டேட்டா சயின்டிஸ்ட்டோ, ஐடியில் இருக்கீங்களோ இல்லை யூஆர் நான் ஐடி. ஸோ இவங்க எதில் வேணால் நீங்கள் இருக்கலாம். இது உங்களுக்கு பொருந்தும். அண்ட் எஸ்பெஷலி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, எஸ்பெஷலி ஜென்ஸி ஜென்ரேஷன்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே. சரி, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ், இன்டர்வியூ, ஒர்க்குள்ளே போனதுக்கப்புறமா வர சில பிரச்சனைகள், அதை எப்படி லேர்ன் பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும், அண்ட் தென் வந்து கொஞ்சமாக வந்து ஃபேமிலி அண்ட் கொஞ்சமாக வந்து ஃபினான்ஸ். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ வெரி ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் பாட்காஸ்ட் மாதிரி, எனக்கு நானே கொஷின் கேட்டு நானே பதில் சொல்கிற மாதிரி. கொஷின் இன் த சென்ஸ் நான் நிறையா கொஷின்ஸ் வந்து டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். அண்ட் எங்கிட்ட நிறைய பேர் 1-on-1லாம் பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட ரிப்பீட்டடாக எனக்கு வர்ற கொஷின்ஸ். ஸோ இதை நிறைய பேர் என் கூட 1-on-1 கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் அகெயின் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால என்னால் எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண முடியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். ஸோ அதனால் நான் வந்து இது ஒரு வீடியோவே போட்டுடலாம். ஸோ அதோடு சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களும் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான். சரி, ஸோ என்னோட வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். ஒரு குவிட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு லீடிங் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட கம்பெனி நேம் நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் லிங்க்டின்ல போய் பார்த்துக்கோங்க. லிங்க்டின் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பிக் டேட்டா, அதுமாதிரி ஸ்பார்க், அண்ட் தென் கூகுள் கிளவுட், AWS, GCP, பைத்தான், SQL. ஸோ இது எல்லாமே டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கிற டெக் ஸ்டாக் எல்லாத்துலேயும் ப்ரிடாமினெண்ட்டாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய டெக் வீடியோஸ், பைத்தான், பிக் டேட்டா இன்ஜினியரிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங், AI எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட சேனல் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். என்கிட்ட ஒரு இங்கிலீஷ் சேனல் இருக்குது, தி டேட்டா டெக். அதே மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் என்னோட ஒரு குயிக் இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நோ ஃபர்தர் டிலே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ வெரி ஃபஸ்ட்டு திங், ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு செல்ஃப் பாட்காஸ்ட் மாதிரி தான். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அப்பப்போ இந்த நோட்டை பார்ப்பேன். கீழே நான் நோட்டில் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் ரிட்டன் எவ்ரிதிங். ஸோ எதுவும் நான் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் டு மெயின்டைன் அ ஃப்ளோ, ஜஸ்ட் டாபிக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ மித்ததெல்லாம் நான் உங்களுக்கு ஜென்ரலாக கேமரா பார்த்தே பேசிடுவேன். கொஷின் ரீட் பண்ணுறப்ப மட்டும் நான் வந்து கீழே பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ். ஓகேங்களா, ஸோ கோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். ஸோ இந்த கோல் யாருக்கு அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் தான், நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரெஷர், காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை படிச்சு முடிச்சு 3 months ஆச்சு, இப்போ 6 months ஆச்சு, நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கோல் செட் பண்ணணும். கோல் எல்லாம் நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் இதை சில விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வரைக்கும், கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சு பார்க்குற வரைக்கும் ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சில டைம் தப்புங்கிற மாதிரி தெரியும், இல்லை நீங்கள் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இதை நீங்கள் என்ன நார்மலைஸ்டாக பேசுகிறீங்க, சில விஷயங்களை நீங்கள் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு
அப்படின்லாம் தோணும். பட் தி திங் இஸ் நீங்களே இதே வீடியோவை நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் யூ வில் நாட் ஃபீல் லைக் தட். நீங்கள் இதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலாவோ இல்லை நார்மலைஸ்டாவோ நான் பேசுகிற மாதிரி அப்போ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் ஃப்ரெஷர் இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக தெரியும். பட் இண்டஸ்ட்ரிக்கு இதெல்லாம் பழசு. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்கு இதெல்லாம் பழசு. ஸோ அவங்களுக்கு இது புதுசு கிடையாது. உங்களுக்கு தான் அது புதுசு. அப்போ நான் சொல்கிறனால ஒன்றும் இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரியில் அது நடக்க போகிறது கிடையாது. ஸோ ஐ எம் நாட் லைக் நார்மலைசிங் எனிதிங். அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபைன் லைக் யூ வெயிட் ஃபார் த என்டையர் வீடியோ டு கம்ப்ளீட். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்த்துறாதீங்க. இதை வந்து இவன் தப்பாக சொல்கிறான், இல்லை வந்து இது யாரோ சப்போர்ட் பண்ணி சொல்கிறாங்கிற மாதிரி வேண்டாம். பிகாஸ் இதில் வந்து நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுற போகிறது கிடையாது. ரியாலிட்டி செக்ஸை நான் பேச போகிறேன். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ முன்னாடியே தெரியுதோ அவ்வளோ உங்களுக்கு அது நல்லது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ். ஓகே. ஸோ கோல்ஸில் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. நீங்கள் கேட்கலாம் என்ன ப்ரோ என்கிட்ட கோல் தான் நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேனே அப்படின்னு. பட் யூ ஹாவ் டு வாட்ச் திஸ். ஸோ நான் புதுசாக சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ கோல் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் 2 கோல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து லாங் டேர்ம் கோல் வந்து அச்சீவ் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் ஆக்கிடணும். அடுத்து இன்னொரு லாங் டேர்ம் கோல் வைக்கணும். ஸோ கோல்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ கமா, இட்ஸ் ஷுட் கீப் ஆன் கோயிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷருக்கு இல்லை படித்து முடிச்சிட்டிங்க, காலேஜ் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்னென்னா எனி ஜாப் இன்டு ஐடி. ஓகே. எனி ஜாப் இன்டு ஐடி. ஸோ நான் ஐடிக்குள்ளே வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 months 6 months கேப்பே ஆகுதுனாலும் யூ ஹாவ் டு வெயிட் டு கெட் இன்டு ஐடி ஜாப்ஸ். பிகாஸ் இப்போ நீங்கள் நான் ஐடிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு 1 வருஷம் போகிறதே தெரியாது. அப்போ அந்த 1 வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு ஐடிக்குள்ளே அப்போ வரணும்னு நினச்சிங்கன்னா லைக் அது வந்து டூ லேட் கிடையாது. பட் எகெயின் நம்ம வந்து என்ன ஆகும்னா அந்த 1 year உங்கள் ஐடி எக்ஸ்பீரியன்ஸாகவே காமிக்க முடியாது. அப்போ அது 1 year கேப் மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அதனால் போகிறேன். சரி நீங்கள் போங்க. பட் ஒரு 6 monthsக்குள்ளே ட்ரை டு கெட் இன் டு ஐடி. அதுலேயே கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்க அப்படின்னா அப்போதைக்கு நல்லா தெரியும். பட் ஃபார் ஷுர் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ரைட்? ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஐடிக்குள்ளே போயிட்டு அப்போ ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. பட் அவங்க தே ஆர் ஸ்ட்ரகிளிங் அ லாட். ஸ்டில் பாசிபிள். பட் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஓகேங்களா? உங்களை ஸ்டில் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஐடியில் இருக்கேன்னா திரும்ப உங்களை ஒரு ஃப்ரெஷர் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ ஒரு 6 months 3 months எனக்கு கேப் ஆனாலும் பரவாயில்ல. பட் யூ ஷுட் கெட் இன் டு ஐடி. ரைட்? ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலும் as soon as possible நீங்கள் ஒரு ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆக ட்ரை பண்ணியே ஆகணும். அதே மாதிரி எனி ஐடின்னு சொல்கிறீங்களே புரியலை அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் ஏஐ டெவலப்பர் ஆகணும், டேட்டா இன்ஜினியர் ஆகணும், ஃபுல் ஸ்டாக்கு, க்ளவுடு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. இந்த மாதிரி டிமாண்ட் டெக் ஸ்டாக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிமாண்ட் டெக் ஸ்டாக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது உங்களோட லாங் டேர்ம் கோலாக இருக்கணும். கிடச்சிருச்சுன்னா ஃபைன். எனக்கு எடுத்தோடனே டேட்டா இன்ஜினியராக கிடச்சிருச்சு, டேட்டா சயின்டிஸ்ட்டாக கிடச்சிருச்சுன்னா ஃபைன். ஐ எம் ஆல்சோ ஹாப்பி ஃபார் யூ. பட் எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட அந்த ஃப்ரெஷருங்கிற டேகை எவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது உங்களுக்கு. டக்குன்னு ஒரு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் டேகை வாங்கி நீங்கள் போடணும். ஒரு ஜாவா டெவலப்பர், SQL டெவலப்பர், ஒரு ஃபுல் ஸ்டாக்கு, இல்லை நான் டேட்டா இன்ஜினியராக போகணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ ஃப்ரண்ட் எண்டில் போகிறேன், கம்ப்ளீட்லி ஃபைன். கெட் இன் டு எனி ஐடி ஜாப். ஒரு 1-2 years நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட அந்த லாங் டேர்ம் கோலான ஓகே இப்போ நான் வந்து ஒரு பைத்தானில் ஒர்க் பண்ணேன், இப்போ நான் டேட்டா இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஜாவாவில் ஒர்க் பண்ணேன், இல்லை டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணேன், இப்போ நான் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா லாங் டேர்ம் கோல் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லாங் டேர்ம் கோலை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ரைட்? ஸோ எதனால் வந்து டிமாண்ட் டெக்னாலஜியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு அதிகமாக கிடையாது அப்படின்னா இப்போ நீங்களே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர், நீங்கள் ஒரு மேனேஜர் அப்படின்னா அது ஒரு டிமாண்ட் டெக் ஸ்டாக். அப்போ டிமாண்ட் டெக் ஸ்டாக்குங்கிறப்போ கிளைண்ட்டுக்கிட்ட அதிகமாக பில்லிங் வாங்குவாங்க. அப்போ அதிகமாக பில்லிங் வாங்கும்போது கிளைண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க? பிகாஸ் அது அதிகமாக பில்லிங் வாங்குறதுனால தான் உங்களுக்கு அதிகமாக டிமாண்ட் டெக் ஸ்டாக்கு சேலரி கொடுக்க முடியுது. அப்போ கிளைண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நீங்கள் போடணும் தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெக் ஸ்டாக் இன்றைக்கி டேட்டா இன்ஜினியர், இன்றைக்கி நாளைக்கு வேறையாக கூட இருக்கலாம். அப்போ எப்போல்லாம் ஒரு விஷயம் டிமாண்டாக வருது அப்படின்னா அதை நீங்கள் காலேஜ்லலாம் கோர்ஸாக படிச்சிருவீங்க. பட் த திங் இஸ் அதுக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் வேணுன்றது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க டிமாண்ட் டெக் ஸ்டாக்கு. ரைட்? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரல் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து லைக் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரல் ஐடி எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் கெட் இன் டு அன் ஐடி ஜாப் அண்ட் தென் லேட்டர் நீங்கள் வந்து உங்களோட அந்த லாங் டேர்ம் கோலாக எனக்கு பிடிச்ச டெக் ஸ்டாக்குள்ளே போகணும்னு சொல்லி நீங்கள் போகணும். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல் இது ரெண்டும் நீங்கள் இப்படி தான் வைக்கணும். ஓகே? ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசுகிறேன், நிறையா காலேஜஸ் போகிறேன், பசங்க எடுத்தோடனே நான் ஏஐ ஆகணும், எம்எல் ஆகணும். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் பண்ணலாம், நீங்கள் அதுக்கான தேடலாம். கிடைக்கலங்கிறப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா பயங்கரமாக டிமோட்டிவேட் ஆகுறீங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணுங்கள், தென் லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் மைண்ட் செட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஷார்ட் டேர்ம் அச்சீவ் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம லாங் டேர்ம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி வரும். எவ்ரிதிங் இஸ் மைண்ட் செட். நான் முதல்ல சொன்ன மாதிரி மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தாச்சு. அடுத்து
ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன மாரி கம்பெனிஸ் போறது? லைக் தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இல்லையா? ஸோ நெறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து ஸ்டார்ட் அப்பு, ப்ராடக்ட் பேஸ்டு, சர்விஸ் பேஸ்டு. ஸோ இந்த 3 கம்பெனிக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இந்த 3 கம்பெனிக்கும் எந்த மாரி கம்பெனிக்கு போனா எனக்கு நல்லது? ஒரு ஃப்ரெஷரா இருக்கும்போது நான் எந்த மாரி கம்பெனிக்கு போனா நல்லது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா எந்த மாரி கம்பெனிக்கு போறது நல்லதுங்கிறத நான் சொல்றேன். ஸ்டார்ட் அப். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் அப்ல வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. டக்குன்னு வந்து நீங்க ஜாப் தேடுறது. ஸ்டார்ட் அப் அப்டின்னா 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர் கூட வேலை செய்வாங்க. 20 பேர் கூட வேலை செய்வாங்க. ஸ்டார்ட் அப்க்குள்ள ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறப்போ நீங்க ஸ்டார்ட் அப் வந்து ஒரு 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 தாட் குடுக்கலாம். ஓகேங்களா? அது லிஸ்ட்ல வச்சுக்கலாம் நீங்க. பிகாஸ் ஸ்டார்ட் அப்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, வொர்க் பிரஷர் அப்படிங்கிறது நெறையா இருக்கும். நீங்க அங்க உங்க வேலைய செய்யலீன்னா, இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க செய்யறதுக்கு. அப்ப எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் வரும். ஸோ அகைன் லேர்னிங் இருக்கும். ஸோ ஃப்ரெஷரா இருக்கும்பொழுது ஸ்டார்ட் அப் வந்து நீங்க குடுக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்றேன். ஒரு 2, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஐடில. இப்ப நான் ஜாப் ஸ்விட்ச் பண்றேன். இப்ப நான் வந்து ஸ்டார்ட் அப் போலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வோன்ட் ரெக்கமெண்ட். ஸோ ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆயிட்டீங்க அப்படின்னாவே, ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி. பிகாஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி பொறுத்தவரைக்கும் தேர் வில் பி அ லேர்னிங். பட் தென் அகெயின் தேர் வில் பி அ லாட் ஆஃப் பிரஷர். நெறைய பிரஷர் இருக்கும். ஸோ லைக் உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நெறைய பாதிக்கும். ஸோ லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் நாட் ஆல்வேஸ். அதெல்லாம் பின்னாடி நான் கவர் பண்றேன். அதெல்லாம் தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் யூ நீட் டூ நோ. ஸோ ஸ்டார்ட் அப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள்ஸ் டோன்ட் கிவ் அ ட்ரை ஃபார் இட். ஜஸ்ட் கோ ஃபார் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர் சர்வீஸ் கம்பெனி. பட் நாட் ஸ்டார்ட் அப் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஃப்ரெஷருக்கு ஸ்டார்ட் அப்ல சான்சஸ் அதிகம். அதே மாரி வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லலாம் போகும்போது என்னன்னா, தே வில் கோ ஃபார் பாண்ட். ஸோ நீங்க பாண்ட் போலாம். ரைட். இப்ப பாண்ட் போனா தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் ஷூர் யூ கேன் கோ 2 இயர்ஸ், 1 இயர் அந்த மாரி பண்ணுவாங்க. பட் நீங்க ஒரு விஷயம் அவங்கள்ட்ட கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு பாண்ட் ஓகே. ஐ கேன் கோ ஃபார் பாண்ட். பட் இன் கேஸ் இப்ப 2 இயர்ஸ் பாண்ட் போடுறீங்க. எனக்கு 1 இயர்ல வந்து எனக்கு ஒரு புது ஜாப் கிடைக்குது அப்படின்னா, நான் வந்து குயிட் பண்ணிக்கலாமா? அதாவது பாண்ட் போடுறீங்க அப்படின்னா, அவங்க உங்கள பே பண்ணி குயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் குடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணுங்க கண்டிப்பா. அது அடுத்த கம்பெனில நீங்க குடுத்தே ஆகணும். அது இல்லாம யூ கேனாட் கெட் இன்டு இட். அண்ட் ஃபார் ஷூர் டோன்ட் கிரியேட் எனி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். அத பண்ணிராதீங்க. எந்த விஷயமும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிராதீங்க. உங்களுக்கு தோணும், பரவால்ல இந்த கம்பெனில நான் எப்படியோ இந்த ஃபேக் டாக்குமெண்ட் குடுத்து வேலை வாங்கிட்டேன். அவங்களுக்கு தெரியாமல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு லைட்டா தெரியும். பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வேற லெவல்ல நடக்கும். சில கம்பெனிஸ் வந்து தெரிஞ்சேவும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. லே ஆஃப் பண்ணும்பொழுது இத ரீசனா காமிச்சு லே ஆஃப் பண்ணிருவாங்க. அப்படியும் சில கம்பெனிஸ் இருக்கு. ஸோ டோன்ட் டூ இட். ஓகே. எந்த கட்டாயத்திலயும் அத மட்டும் வைக்காதீங்க. இன்னைக்கு ஓகேவா தோணும். இப்ப நீங்க 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃப்ரெஷர். இப்போ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷம் நீங்க ஐடிய முடிக்கிற வரைக்கும் பக்குன்னு உட்கார்ந்திருக்கணும். அந்த வலியெல்லாம் ரொம்ப பெரிய வலி. பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ டோன்ட் கோ ஃபார் இட். ஸோ நீங்க பாண்ட் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க. அப்ப பே பண்ண சொல்லுவாங்க. ஓகே. நீங்க என்ன கேட்கணும்னா, ஒரு 1 இயர் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது. இத விட நல்ல ஜாப் கிடைக்குது அப்படின்னா, நான் பே பண்ணி குயிட் பண்றதுக்கு ஐ அம் ரெடி. பட் இப்ப நான் பே பண்ணாலும் நீங்க எனக்கு டாக்குமெண்ட்ஸ ப்ராப்பரா குடுத்துருவீங்களா? அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்கள்ட்ட டீட்டெயில்டா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 இயர் கழிச்சு நீங்க சொல்லிடுங்க. 1 இயர் நான் டெஃபினட்டா மூவ் பண்ண மாட்டேன். 1 இயர்க்கு அப்புறம் இன்கேஸ் நான் ஒரு ஜாப் வந்ததுன்னா, நான் பே பண்றதுக்கு ரெடி. பிகாஸ் நீங்க அங்க சேலரி அதிகமா வாங்க போறீங்க. நீங்க அதுல இங்க பே பண்ணிட்டு, நீங்க குயிட் பண்ணிட்டு நீங்க அங்க போயிரலாம். அவங்கள்ட்ட பே பண்ணி நீங்க போலாம். ரைட். அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ பாண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க பே பண்ணி குயிட் பண்றப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் குடுக்கணும். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசோர்ஸ். நீங்க அதுல போயிட்டு பார்க்கலாம். கிளாஸ்டோர்ல, அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல அந்த மாரி நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த பிஎஃப் இதெல்லாம் வந்து குடுப்பாங்களா? அதேமாரி ஃபார்ம் 16s எல்லாம் குடுப்பாங்களான்னு கேட்டுக்கோங்க. அதெல்லாம் குடுப்பாங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இட்ஸ் அ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. ஃபார்ம் 16 குடுக்கணும். டாக்ஸ் டாக்குமெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்டார்ட் அப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் லெஸ் தென் 50 மெம்பர்ஸ், ஒரு 5 மெம்பர்ஸ்ல ஆரம்பிச்சு 2ல ஆரம்பிச்சு கூட ஒரு லெஸ் தென் 50க்குள்ள ஒரு ஒரு கம்பெனி இருக்குங்க. அவ்வளோதான் ஸ்டார்ட் அப்ஸ். குட்டி குட்டி கிளையண்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கும். ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கும். சரி, ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா, இப்ப நீங்க யூஸ் பண்ற எல்லாமே லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து Gmail, Google Drive, YouTube இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இட்ஸ் அ ப்ராடக்ட் கம்பெனி. ரைட். ஸோ அதே மாரி இப்ப நீங்க வந்து லைக் யூ டேக் Walmart இஸ் அ ப்ராடக்ட் கம்பெனி. இல்ல Zomato இஸ் அ ப்ராடக்ட் கம்பெனி. ரைட். Swiggy இஸ் அ ப்ராடக்ட் கம்பெனி. ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது 2க்கும் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு எந்த ப்ராடக்ட் இருக்காது. அவங்கள்ட்ட ஹியூமன் பவர் இருக்கும். அந்த ஹியூமன் பவர மித்த கிளையண்ட்ஸ்க்கு குடுப்பாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Zomatoங்கிற கம்பெனிய நான் என்ன சொன்னேன்? ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு சொன்னேன். இப்போ Zomatoவுக்கு வந்து ஆள் தேவைங்க. ஒரு 1 இயருக்கு ஆள் தேவை. ஸோ ஒரு 1 இயருக்கு தானே எனக்கு ஆள் தேவை. அதுக்கு எதுக்கு நான் வந்து ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயி எடுக்கணும்?
அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஜொமேட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா, காக்னிசன்ட், HCL மாரி கம்பெனிஸ போய் அப்ரோச் பண்ணுவாங்க. 1 இயருக்கு எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் தெரிஞ்ச ஆட்கள் வேணும். இல்ல 1 இயருக்கு எனக்கு டேட்டா இன்ஜினியரிங் தெரிஞ்ச ஆட்கள் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப சிடிஎஸ்லேருந்து ரிசோர்ஸா அவங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, அதனால தான் சிடிஎஸ் வந்து சர்விஸ் பேஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ, சிடிஎஸ் அஸ் அ கம்பெனி நெறையா கிளையண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதில ஜொமேட்டோ ஒண்ணு, ஸ்விக்கி ஒண்ணு, நாளைக்கு ஊபர் வச்சிருப்பாங்க, வால்மார்ட் வச்சிருப்பாங்க. எல்லாமே ஈவன் எங்க கம்பெனிக்கு கூட சிடிஎஸ் ஒர்க் பண்றாங்க, டிசிஎஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ, எங்களுக்கு ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸும் இருக்காங்க. அது போக நாங்க இவங்கள வெண்டார்ன்னு அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ரைட்? ஸோ, சர்விஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு மித்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் கிளையண்ட். ஓகேங்களா? ஸோ, சர்விஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல அதனால தான் எம்ப்ளாயீஸ் கவுண்ட் அதிகமா இருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிய விட அங்க அதிகமா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, சர்விஸ் பேஸ்ட் கம்பெனிலயும் அவங்க எல்லா டிமாண்ட் டெக் ஸ்டாக்கும் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் பேஸ்ட்க்கு ஈக்குவல் சேலரி குடுக்குற கம்பெனிஸும் இருக்கு. ஓகேங்களா? பட் பிராண்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளோட பிராண்ட் வேல்யூ ஏறும். இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா, இப்ப ஒரு Google அப்ளை பண்றீங்க, இல்ல வந்து ஒரு டாப் லெவல் கம்பெனிஸ் அப்ளை பண்றீங்கன்னா, அவங்க உங்க பிராண்ட் வேல்யூ பார்த்தே அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் மாரி தாங்க. பொருள் உள்ள எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. பிராண்ட் தான். ரைட்? ஸோ, தெரிஞ்சோ தெரியாமயோ அந்த பிராண்ட் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, நீங்க தெரிஞ்சே அத பண்ணணும் சொல்லப்போனா. ஏன்னா நான் ஏன் தெரிஞ்சோ தெரியாமயோ சொன்னேன்னா, நெறைய பேருக்கு தெரியாது. இதோட ஒரு பெனிஃபிட் தெரியாமயே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கே தெரியாது. வி ஹேவ் சம்திங் கால்ட் அ பிராண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்காக தான் சொன்னேன். பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில போறத ஒரு கோலாவும் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாரி வந்து சர்விஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. அது ஒரு விஷயம். சர்விஸ் பேஸ்ட் கம்பெனில ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஸோ, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில யூ வில் நாட் கெட் தட் மச் ஆன் சைட்லாம் இருக்காது. ஓகே. ஸோ, இது வந்து சர்விஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட். ஸோ, இது பே ரிலேட்டட்லாம் நான் வந்து அப்புறம் வரேன். ஓகேங்களா? தனி டாபிக்கே இருக்கு. ஸோ, இதுதான் வந்து ஸ்டார்ட் அப்புக்கும், சர்விஸ்க்கும், ப்ராடக்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும் பொழுது மட்டும் தான் நீங்க ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணணும். அதிகமா இருக்கும் பொழுது ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ, இது நான் நெறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ சேர்த்து வச்சு சொல்ற ஒரு விஷயம் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஸோ, என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் ஸ்டார்ட் அப்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சர்விஸ்ல ஒர்க் பண்ணேன். இப்போ ப்ராடக்ட்ல ஒர்க் பண்றேன். ஸோ, நான் எல்லா கம்பெனிலயும் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட்லி ஐ அம் இன்டு ப்ராடக்ட். ஸோ, ஒரு ப்ராடக்ட் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் சூட்டபிள் ஃபார் எனி லெவல் ஆஃப் பீப்பிள். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருக்கும் பொழுதே ப்ராடக்ட்ல கிடைச்சாலும் ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே. ஸோ, ப்ராடக்ட் அண்ட் சர்விஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஸ்டில் ரெக்கமெண்டட். ஸ்டார்ட் அப் இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஆர் நியூ கமர்ஸ், நாட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள். ஓகே, ஃபைன். ஸோ, அடுத்த கொஸ்டின். ஸோ, ஸ்கில் மேட்டரா? கம்பெனியோட நேம் மேட்டரா? அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸோ, இது நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ, ஸ்கில் இஸ் பெட்டர் தென் அ கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ, நீங்க இப்போ வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்கில்லில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் மியூட்டேட் ஆகி நீங்க போயிட்டே இருக்கணும். அட்வான்ஸ்மென்ட் ஆகி போயிட்டே இருக்கணும். பட் ஸ்கில் இஸ் ஓகே. ஓகே. ஸோ, இது 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 வந்து நீங்க வெளியில நீங்க யார்ட்ட கேட்டாலும் 90% ஆஃப் பீப்பிள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓகே, ஸ்கில் எனக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ, ஸ்கில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து உட்காந்து லேர்ன் பண்ணணும். எனக்கு அது கிடைக்கும். பட் நீங்க சொல்லுவீங்க, உட்காந்து லேர்ன் பண்றது யார் வேணாலும் பண்ணலாமே. ஸோ, நான் கம்பெனியில போய் அவங்க குடுக்குற ப்ராஜெக்ட்ல இருந்து தானே நான் கத்துக்குவேன். அப்படின்னு தான் நம்ம அதிகமா நினைப்போம் இல்லையா? ஸோ, தேர் இஸ் நோ சச் கேரண்டி. இப்ப நீங்க வந்து கூகுள்லயே போயும் உங்கள ஸ்டில் உட்காந்து எக்ஸல் ஒர்க் பண்ண சொல்றதும் இருக்கு. கூகுள்ல நடக்குது. லைக் கூகுள் மாரி கம்பெனிஸ்ல போய் கூட ஸ்டில் யூ வில் ஸ்டில் டூ த எக்ஸல் ஒர்க். அப்போ ஒரு பெரிய கம்பெனியில நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதுல, எனக்கு ஸ்டில் என்ன கிடைக்கலன்னா, ஸ்கில் கிடைக்கல. ஸோ, ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு லேர்னிங் கிடைக்கல. ஸோ, லேர்னிங் அப்படிங்கிறது என்னைக்குமே நமக்குள்ள தான் இருக்கணும். ஸோ, சில கம்பெனிஸ்ல கிடைக்கும், சில கம்பெனில கிடைக்காது. நீங்க போற டீம பொறுத்து, நீங்க போற மேனேஜர பொறுத்து, நீங்க போற ப்ராஜெக்ட்ட பொறுத்து. ரைட். ஸோ, ஸ்கில் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது பெர்சனலா வி ஹேவ் டு டூ. நம்ம வந்து அத வந்து ஒரு கம்பெனி மேல டிபெண்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, அங்க கம்பெனியில இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க. நல்ல ஸ்கில் அந்த ப்ராஜெக்ட்ல லேர்னிங் கிடைக்குது. அடுத்த கம்பெனில கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு அடுத்த கம்பெனிலயும் கிடைக்காது. 4வது ஒரு ஜம்ப் பண்றீங்க. அங்க நல்லா கிடைக்கும். ஸோ, இட்ஸ் ஆல் டிபெண்ட். ரைட்? அப்போ நடுவுல 2 கம்பெனில எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறனால ஸ்கில்ல நீங்க அப்டேட் பண்ணாமயே இருந்துருவீங்களா? வி ஹேவ் டு டூ. இப்ப எனக்கு வந்து வயசு 34 இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸ்டில் ஐ அம் ஜஸ்ட் லேர்னிங். எனக்கு லேர்னிங் கிடைக்குது, கிடைக்கலைங்கிறது 2வது ப்ராஜெக்ட்ல. பட் ஐ அம் பெர்சனலி டெவலப்பிங் மை ஸ்கில்ஸ். தட்ஸ் மேட்டர். ஸோ, ஸ்கில் முக்கியம். அது நீங்க பெர்சனலா பண்ணுங்க. கம்பெனி மேல டிபெண்டன்சி வைக்காதீங்க. ஓகே? கம்பெனி வில் டீச் யூ சம்திங். அது அப்படி எதுவுமே அது டீச் பண்ணாம போயிறாது. பட் இட் வில் டீச். பட் அகெயின் அத தாண்டி நீங்க வந்து பெர்சனலா நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே? ஸோ, கம்பெனி பிராண்ட் வேல்யூ அகெயின் இந்த கொஸ்டின் என்னன்னா, ஸ்கில் மேட்டர்ஸ் மோர் தென் கம்பெனியா அப்படின்னு கேட்டா 2 ஈக்குவல்.
ஓகேங்களா? பிகாஸ் பிராண்ட் வேல்யூ இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம 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 இப்போ என்ன 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 நினைப்போம்? ஸோ நம்ம நார்மலா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பிராண்டடோட இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் நம்ம என்ன நினைப்போம்? ஸோ நம்ம மைண்ட் எங்கே போகும்? அந்த பிராண்டடுக்கு தான் போகும். ஒரு ஒரு உங்களை ரெக்ரூட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு யார் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. ஒரு ஹெச்ஆர் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஆருக்கு என்னன்னா, அவங்க வந்து சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சில பாயிண்ட்ல அவங்க நினைக்கிறது அந்த பிராண்ட் வேல்யூ. ஒரு ஒரு இப்போது கூகுள்லேருந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஒரு ரெஸ்யூமும், எனக்கு ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிலேருந்து ஒரு எம்ப்ளாயோட ரெஸ்யூம் வந்ததுன்னா, ஆப்வியஸா அந்த ஹெச்ஆர் எதுக்கு வெயிட்டேஜ் குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள்லேருந்து வந்த எம்ப்ளாய்க்கு தான். ஆனா, அந்த கூகுள்லேருந்து வந்த எம்ப்ளாய்க்கு ஸ்கில்லே இல்லன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னாலும் அதுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். ஓகேங்களா? ஸோ பிராண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸ்கில் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பிராண்டடான ஒரு கம்பெனியில கிடைச்சிருச்சு. சில பேரெல்லாம் என்ட்ட புலம்பி பார்த்துருக்கேன். கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த கம்பெனிக்குள்ள. நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பயங்கரமா பண்ணேன். உள்ள எனக்கு லேர்னிங்கே இல்ல. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. அப்படின்னா எனக்கு இங்க எதுவுமே கிடைக்கல. நான் தான் சொன்னேன். யூ ஆர் கெட்டிங் அ பிராண்ட் வேல்யூ. அது உங்களுக்கு தெரியல. யூ ஆர் கெட்டிங் அ பிராண்ட் வேல்யூ. ஸோ நீங்க வந்து யூ பிரிப்பேர் ஆன் யுவர் ஓன். நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு கம்பெனிக்கு போகும்போது யூ கேன் கோ ஹெட் வித் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட் பர்சனலி. நீங்க பர்சனலா ஸ்கில்ல டெவலப் பண்ணீங்களா, அதை வச்சு போங்க அடுத்த கம்பெனிக்கு போகும்போது. அப்போ பிராண்ட் வேல்யூ இருக்கு. நீங்க பர்சனலா டெவலப் பண்ணியிருக்கீங்க போலாம். இது எங்க பிரச்சனை ஆகும்னா, ஓகே ஒரு பிராண்ட் ஆர்டரான கம்பெனியில வந்து உட்காந்தாச்சு. ஒரு லேர்னிங்கும் இல்ல. அப்படியே போகுது. நம்மள அப்படியே ஓட்டலாம் அப்படின்னு தான் நீங்க பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப தப்பு. ரொம்ப 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 தப்பு. ரைட்? ஸோ நீங்க உங்க ஸ்கில்ல எப்பவுமே அப் டு டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த யூடியூப் இருக்கிறனால லேர்னிங் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு லேர்னிங் இருந்தனால தான் பர்சனலா நான் லேர்ன் பண்ணனால தான் நான் யூடியூப்க்கே வந்தேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஸ்கில் அண்ட் கம்பெனி. அடுத்து ஓகே. ஸோ இப்போ நெறைய பேர் வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த கோல் நம்ம பேசும்போது ரிலேட் பண்ணியிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டோ, இல்ல உங்க ப்ரொஃபஸரோ, இல்ல உங்க அப்பாவோ, இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரரோ, உங்க கசினோ சொல்லுவாங்க. "ஏய் டிமாண்ட் டெக்னாலஜில போ. நீ வந்து இந்த பைத்தான் போ. இல்ல டேட்டா சயன்ஸ் போ." அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னும் லேர்னே பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்குள்ளேயே நெறைய பேர் இத படி, அத படி, அத படி, இத படிம்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அ கன்ஃப்யூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ ரொம்ப நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுறது. ரைட்? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்கில் தேவை அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நீங்க ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரெஷருக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுங்க. எவ்வளோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரே மாரி இருக்கும்? இருக்காது இல்லையா? ஒரு ஒரு ஜேடி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாவா கேட்டிருப்பான், இன்னொருத்துல பைத்தான் கேட்டிருப்பான், இன்னொருத்துல கிளவுட் கேட்டிருப்பான் ஃப்ரெஷருக்கு. அப்போ எவ்வளோ ஜேடில எவ்வளோ கேட்டிருக்காங்க அத்தனையும் படிக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சரி நான் பைத்தான் படிச்சுட்டேன். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். ஆனா இன்டர்வியூ போறேன் அவங்க ஜாவா கேட்குறாங்களே! அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லை எவ்வளோ படிச்சாலும் அங்க போய் புதுசா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரைட்? ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்க்கு நீங்க போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பேச தெரிஞ்சிருந்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லையா? இப்ப பேசவே எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ, அப்ப இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரைட்? ஸோ பேசிக்கா நீங்க ஃப்ரெஷர் இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, மினிமம் 3 விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். சாய்ஸ் ஆஃப் யுவர்ஸ். ஓகே? சாய்ஸ் ஆஃப் யுவர்ஸ். 2வது யூ கோ வித் ஓகே. நீங்க கேட்கலாம். சாய்ஸ் ஆஃப் யுவர்ஸ்னா நீங்களே சொல்லுங்க கௌதம் 2, 3 நல்ல டெக்னாலஜி லாங்குவேஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டா, எனி லாங்குவேஜ் தட் சப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஃபங்ஷனல் புரோகிராமிங். ஜாவா பண்ணும், பைத்தான் பண்ணும், ஸ்காலா பண்ணும். ஸோ நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இல்ல எனி அதர் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே. டிமாண்டா இருக்கிறது பைத்தான்ங்கிறனால ஐ ஜெனரலி சஜெஸ்ட் கோ வித் பைத்தான். எனி ஒன் லாங்குவேஜ். நீங்க ஆனா பட் ஓகே யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன் C++ கம்ப்ளீட்லி ஓகே. லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்கியூஎல் ஒரு டேட்டா பேஸான காமன் லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். SQLன்னு சொல்லுவாங்க. இல்ல எஸ்கியூஎல் அது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ் வந்து விண்டோஸா இருக்கும். இல்ல லைனக்ஸா இருக்கும். ஸோ விண்டோஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப லைனக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் எஸ்கியூஎல் தெரிஞ்சுக்கணும். அண்ட் எனி ஒன் புரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3ம் என்னோட சேனல்லேயே இருக்கு. ஸோ அந்த மாஸ்டர் கோர்ஸ் எல்லாமே 12 ஹார்ஸ், 8 ஹார்ஸ், 9 ஹார்ஸ்க்கு இருக்கு. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. ஓகே இதெல்லாம் நீ வீடியோ போட்டிருக்கேங்கிறனால இத சொல்றியா அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் தேவைங்கிறனால தான் நான் அந்த வீடியோஸே போட்டேன். ஓகேங்களா? ஸோ இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது அடுத்து இப்ப நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, இப்ப அவங்க வந்து கேட்கலாம். எங்களுக்கு ஜாவா தானே இருக்கு அப்படின்னு. ஓகே. ஆனா நீங்க பைத்தான் போட்டு தான் ரெஸ்யூமே குடுத்துருப்பீங்க. ஆனாலும் உங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஸோ ஜாவா தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்னா, ஐ நோ ஒன் லாங்குவேஜ். இங்க தான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள வரணும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஆக்சுவலி இங்கிலீஷ். அது கிடையாது. இப்ப நம்ம அம்மாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். கடைக்கெல்லாம் போனோம்னா, ரேட்ட அடிச்சு பேசி வாங்குவாங்க. ரைட்? தட் இஸ் கால்ட் அ கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே. இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் இஸ் டிஃபரெண்ட். கம்யூனிகேஷன் இஸ் டிஃபரெண்ட். ஓகே. ஸோ இப்ப நம்ம கேட்குறாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்க எப்படி தெரியுங்களா இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு பைத்தான் தெரியும். நீங்க ஜாவா கேட்குறீங்க. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்க கேளுங்க. நான் பைத்தான ரிலேட் பண்ணி ஐ கேன் சே ஃபார் ஷூர். இல்ல நீங்க ஜாவானா ஐ கேன் ரைட். என்னால எழுத முடியும். ஐ கேன் ரைட். இத தான் நீங்க அங்க பேசணும். ஸோ இந்த மாரி எனக்கு பைத்தான் தாங்க தெரியும். நீங்க ஜாவா கேட்குறீங்களே என்ன பண்றது? அப்படி கேட்கக்கூடாது. இங்கெல்லாம் தான் கம்யூனிகேஷன் உள்ள வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பேசணும்.
ரைட்? இட்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆட்டிடியூடு காமிக்கக்கூடாது, கம்யூனிகேஷனில் பேசணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களே கூகுள் பண்ணுங்கள், ChatGPT பண்ணுங்கள். யூ வில் கெட் டு நோ வாட் ஐ எம் சேயிங். ஸோ அதை வந்து நீங்கள் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம், மேட்டர் ஆஃப் அது ஒரு ஸ்கில்லு தான். ரைட், ஃபைன். ஸோ இது பொறுத்த வரைக்கும் எப்பவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் சொன்ன 3 விஷயத்தையும் பண்ணிட்டு பிகாஸ் டெக்னாலஜிக்குள்ளே போகாதீங்க எடுத்தோடனே. டோன்ட் கெட் இன்டு டெக்னாலஜி. எடுத்தோடனே டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டா, ஸ்பார்க், இல்லை கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ, இல்லை ஜென் ஏஐ, ஸோ அந்த மாதிரி டக்குன்னு உள்ள டேட்டா அனலிஸ்ட், பவர் பிஐ அப்படி இறங்காதீங்க. ரைட்? டெக்னாலஜி அப்புறமா போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் எந்த சிஇஓவோட பாட்காஸ்ட் டாக்ஸ் எடுத்தாலும், இப்போ ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் சிஇஓலேருந்து ஓப்பன் ஏஐயோட சிஇஓ வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பாட்காஸ்ட் எடுத்தீங்கனாலும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பி ஸ்ட்ராங் அண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட்டில் வேணால் போய் பாருங்கள். ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபண்டமெண்டலாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் கெட் இன்டு டெக்னாலஜி. இப்போ ஒரு 2 months ஆகும் நான் சொன்ன இதெல்லாம் படிக்கிறதுக்கு. அதுக்கு மேலெல்லாம் எடுத்துக்காது. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊப்ஸு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், பேசிக் கலெக்ஷன்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே நான் சொல்கிறது இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்க்கோ ஒர்க்குக்கோ கிடையாது. நீங்கள் பர்சனலாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் வரேன். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒர்க் பெர்ஸ்பெக்டிவ்க்குலாம் பின்னாடி வரேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மைண்ட் செட் ஆகிக்கோங்க. ஓகே கௌதம், இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜியை சூஸ் பண்ணுங்கள். க்ளவுடோ, டேட்டா இன்ஜினியரிங்கோ, வாட் எவர் இட் இஸ். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. அண்ட் தென் அகெயின் நீங்கள் வந்து ஐடியில் டக்குன்னு எதில் கிடைக்குதோ அதில் உள்ள வந்துருங்க. ஓகே, நான் படித்தது வச்சு தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தயவுசெய்து இருக்காதீங்க. ஓகே, தட்ஸ் ஃபஸ்ட் திங் ஐ வாண்டட் டு சே. நெக்ஸ்ட், இப்போ வந்து இன்டர்வியூ ரெக்குயர்மெண்ட், ஒர்க் ரெக்குயர்மெண்ட், அதுக்கு வரலாம். எப்பவுமே இன்டர்வியூ ரெக்குயர்மெண்ட், ஒர்க் ரெக்குயர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா, இப்போ நிறையா கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் எஸ்பெஷலி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த கோடிங் ரவுண்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ் அண்ட் சீக்வல் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் வைஸ் ரெக்குயர்மெண்ட் அண்ட் இன்டர்வியூ ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா இன்ஜினியரிங் இல்லை ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம் அப்படிங்கிறது இன்டர்வியூவில் வைக்கணுங்கிறது இல்லை. பிகாஸ் அதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ரீடிஃபைன்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ அப்போது இன்டர்வியூவில் இது கேட்குறாங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான், உங்கள் லாஜிக்கல் திங்கிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். பட் லாஜிக்கல் திங்கிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக டேட்டா ஸ்ட்ரக்சர் கேட்கணுங்கிறது கிடையாது. பட் அது ஒரு நார்ம் மாதிரி ஆயிடுச்சு கம்பெனிஸில், அது இருக்கணும். அப்போ ஒர்க் ரெக்குயர்மெண்ட் ஒரு டேட்டா இன்ஜினியருக்கும் டேட்டா அனலிஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ். எனி டைம் நீங்கள் வந்து கோட் அடிச்சுட்டே இருக்க மாட்டீங்க. எனி டைம் டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதமோட விளையாட மாட்டீங்க, ரைட்? ஸோ அப்போ எதுக்கு கேட்குறாங்க? அப்போ இன்டர்வியூவில் அது கேட்டால் தான் உங்களை ஃபில்டர் பண்ணணும். அப்போது இன்டர்வியூ ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் அந்த ஃபஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணால் தான் அடுத்த ரவுண்டில் என்னோட டெக்னாலஜிலேருந்தே கேட்பாங்க. எனக்கு இப்போ பிக் டேட்டா நல்லா தெரியும், ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே போயிடுதே, அப்போ எனக்கு எப்படி நான் செகண்ட் ரவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் அந்த கிளியர் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எப்போனா நான் சொன்னேன் இல்லையா, அந்த லினக்ஸ், பைத்தான், அந்த சீக்வல், அந்த 3 ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், சீக்வலில் டாப் 50 கொஷின்ஸ், பைத்தானில் டாப் 50 கொஷின்ஸ், லீட் கோடு மாதிரி சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரே ஒரு ப்ராப்ளம், சீக்வலில் ஒன்று, பைத்தானில் ஒன்று, ஆர் எனி ஜாவா டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒன்று, ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை எப்படி தெரியுங்களா நீங்கள் சால்வ் பண்ணணும்? சால்வ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வச்சுறது கிடையாது. புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் இதை படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் சொல்லணும் அந்த ப்ராப்ளமை. உங்கள் அப்பாவுக்கு சொன்னால் கூட புரிய வைக்கணும். உங்கள் அம்மாவுக்கு கூட புரியணும். உங்கள் சிஸ்டருக்கு புரியணும். உங்கள் அண்ணாவுக்கு புரியணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அதேமாதிரி ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ப்ராப்ளம் ஒன்றை கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்? ஸோ ப்ராப்ளம் எடுங்க, ChatGPTல போடுங்க, 10 வயசு பையனுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தா அப்படின்னு கேளுங்க. இட் வில் டீச் யூ. அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது, இல்லை மூவி மாதிரி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா அது சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கணும், ரைட்? ஸோ இப்போது இந்த இடத்துல என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு லீட் கோடில் ஒரு 3 கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கொஷின், 7th கொஷின், 21st கொஷின். இந்த 3 கொஷினும் உங்கள்கிட்ட கரெக்டாக இன்டர்வியூவில் கேட்குறாங்க. இது 3மே உங்களுக்கு தெரியுது, எழுதிடுறீங்க. இப்போ இதில் 21st கொஷின் கேட்குறேன், எழுதிடுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 21st கொஷின், 7th கொஷின், 1st கொஷின் சேர்த்து ஒரே கொஷினாக கேட்குறப்போ உங்களுக்கு தெரியாது, எழுத மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அதை அந்த மாதிரி ஆர்டரில் அதை படிக்கலை. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கொஷினை மிக்ஸ் பண்ணி கேட்கும் பொழுது அதை ஃபஸ்ட்டு குட்டி குட்டி ப்ராப்ளமாக பிரிக்கணும். ஓகே, இப்போது உங்களை வந்து அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னா, ஓகே 100% அவுட்புட் கொடுத்துட்டான், அப்போ செலக்ட், இல்லைனா நீ ஃபெயில், அப்படி பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு மார்க். அதை குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸை பிரிச்சிருக்கீங்களா, ஒண்டர்ஃபுல், அதுக்கு ஒரு மார்க். அந்த கோடை சூடோ கோடுனா 100% எக்ஸிக்யூட்டபிள் கோடாக இருக்கணுங்கிறது கிடையாது. லைக் அந்த கோட்லேயே சொல்யூஷன்ஸ் நீங்கள் ரஃபாக எழுதுறது தான் சூடோ கோடுன்னு சொல்லுவாங்க. அது எழுதுனா அதுக்கு ஒரு மார்க். அது ஆப்டிமைஸ்டு வேவாக எழுதுனா அதுக்கு ஒரு மார்க். அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிப்பாங்க.
ஓகேங்களா? ஸோ அந்த மாரியெல்லாம் தான் உங்களுக்கு மார்க் குடுப்பாங்க. ஏன்னா, ஈவன் இப்ப கம்பெனிஸ்க்குமே ப்ராப்ளம் என்னன்னா, ரிசோர்ஸ ஹையர் பண்ண முடியறதில்ல. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் வச்சு ஃபில்டர் பண்றனால அவங்களுக்கு ரிசோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க உங்கள 100% பார்க்க மாட்டாங்க. இது ஃபுல்லா சொன்னா தான் அவன் செலக்ட் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க எப்படி அத அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க 70% 60% சொல்லியிருந்தா கூட யூ ஆர் ஸ்டில் கன்சிடரபிள். அப்போ இங்க உங்களுக்கு மைண்ட் செட் நான் செட் பண்றேன். என்னன்னா, ஐயோ! நான் பாதி தான் எனக்கு சொல்லியிருக்கேன். சரி மீதி மட்டும் சொன்னா இப்ப எனக்கு என்ன கிடைக்கவா போகுது? பேசாம எனக்கு தெரியலன்னு சொல்லிரலான்னு மட்டும் நீங்க அட்மிட் ஆயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ தேர் ஆர் சான்சஸ் உங்கள செலக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாரி மிக்ஸ் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். அந்த மாரி நீங்க பிரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்டர்வியூ ரெக்யர்மென்ட்ல இது இருக்கும். பட் இது இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேட்கிற இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் எல்லாம் டேட்டா இன்ஜினியரா, டேட்டா அனலிஸ்ட்டுக்கா உள்ள தேவைப்படுமானா பெருசா தேவைப்படாது. ஆனாலும் கேட்கறாங்க. அதுக்காக நம்ம அத படிக்கிறோம். ஸோ உள்ள நமக்கு தேவை என்னன்னா, இப்போ வந்து டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டா போறாங்க அப்படின்னா, மீன்ஸ் நான் அது ஒரு எக்ஸாம்பிள்க்கு தாங்க சொல்றேன். இத வந்து உடனே டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்காதீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட், ஏஐ இன்ஜினியர் எல்லாருக்குமே இந்த 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 ஸ்டோரி காமன். ஓகே. ஸோ அடுத்து வொர்க்குக்குள்ள. இப்ப நீங்க வந்து ஒரு வொர்க்குக்குள்ள வர்றீங்க அப்படின்னா, அதுக்கானது தான். ஒரு பேசிக்கா ஒரு SQL, ஒரு ஒரு லினக்ஸ், ஒரு பைத்தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்ப நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். வொர்க் ரெக்யர்மென்ட் என்ன? என்னோட இன்டர்வியூ ரெக்யர்மென்ட் என்ன? ஸோ வொர்க் ரெக்யர்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும். அடுத்து இன்டர்வியூ ரெக்யர்மென்ட்க்கும் படிக்கணும். ஸோ இன்டர்வியூ ரெக்யர்மென்ட்க்கு நீங்க பல நாள் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணிருவீங்க. பட் வொர்க்ல போய் எதுவும் தெரியாது. அதே மாரி வொர்க்குக்கு மட்டும் தான் பண்றீங்க பிரிப்பரேஷன். நான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் பண்ணலைன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூலயும் உங்களுக்கு செலக்ட் ஆக மாட்டீங்க. ரைட்? இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் அப்படிங்கிறது ஈவன் நாளைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு போனாலும் என்னையுமே கேட்பாங்க. ஈவன் ஐ ஹேவ் டூ பிரிப்பேர் எ லாட். ரைட்? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாரி கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ ரெக்யர்மென்ட், வொர்க் ரெக்யர்மென்ட்னு 2ஆ பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2க்குமே நீங்க படிக்கணும். இப்ப எப்படின்னா, நீங்க அந்த வொர்க் ரெக்யர்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட் படிங்க. இப்ப இன்டர்வியூ ரெக்யர்மென்ட்க்கு அந்த லாஸ்ட் 10 நாள்ல படிக்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி. பட் சேஃப் அண்ட் சைட் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நீங்க ஒரு பைத்தான் படிக்கிறீங்கன்னா படிங்க. அதோட சேர்த்து பேரலலா டெய்லி ஒரு புரோகிராம் நீங்க வந்து லீட் கோட்ல ஒரு பைத்தான், ஒரு SQL எடுத்து பண்ணுங்க. பேரலலா ஜஸ்ட் 1 புரோகிராம் ஈச். 30 நாள் ஆனா கூட 30 ப்ராப்ளம்ஸ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இல்ல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா இருக்குன்னா, நீங்க அதுக்கு அதிகமாவே நீங்க பண்ணலாம். தப்பில்ல. ரைட்? ஓகே. அடுத்து இப்ப இந்த வொர்க் ரெக்யர்மென்ட் ரிலேட்டடா தான் வரும் இந்த கொஸ்டின். கூலிங் பீரியட் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. கூலிங் பீரியட்னா இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போயிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனிக்குள்ள போன உடனே, அப்பா இந்த பையன் வந்துட்டான். ஃபுல் ப்ராஜெக்ட் தூக்கி அவன்ட்ட குடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்க மாட்டாங்க. ஓகே. உங்களுக்குன்னு ஒரு கூலிங் பீரியட் இருக்கும். சில கம்பெனில 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், ஸ்டார்ட் அப்லலாம் ஒரு 1 வீக் தான் தருவாங்க. பட் ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் சர்விஸ் பேஸ்ட் கம்பெனில 3 to 6 மந்த்ஸ்க்கு மேல கூலிங் பீரியட் இருக்கும். ஸோ ஏன்னா இமேஜின் நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, பிசினஸ் பண்றீங்க. புதுசா வந்தவன்ட்ட கல்லாப்பெட்டிய தூக்கி குடுப்பீங்களா? இல்ல கணக்கு வழக்கு குடுப்பீங்களா? இல்ல இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி தருவீங்க. இப்ப நான் ஒரு சீனியர் டெவலப்பர் என் டீமுக்கு ஒரு ஃப்ரெஷர் வரான்னா, அவன்கிட்ட எல்லாத்தையும் நான் குடுத்துர்றேன். அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவன ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. என்ன வச்சு செய்வாங்க. ரைட்? ஸோ பிகாஸ் அதுதான் அந்த மாரி தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா? யூ ஆர் அ கிட். நீங்க ஒரு டீமுக்கு வரும்பொழுது, இனிமேல் தான் நீங்க வந்து யூ ஆர் கெட்டிங் இன்டூ மியூட்டேட்டட். அப்ப 3 to 6 மந்த்ஸ் நீங்க அந்த சிஸ்டமோட ஃபெமிலியரைஸ் ஆகணும். அது ஃப்ரண்ட் அண்ட் டீம் ப்ராஜெக்ட்டா இருக்கலாம், ஏஐ ப்ராஜெக்ட்டா இருக்கலாம், டேட்டா அனலிஸ்ட், கிளவுட் எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த கூலிங் பீரியட்ல நீங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க படிச்சத வச்சு அங்க ஏதாவது பண்றாங்களா? நமக்கு தெரிஞ்சத இங்க எங்கேயாவது பண்றாங்களா? அத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெறைய இன்டர்னல் டூல்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் வெளியில இருக்காது. அந்த கம்பெனிக்குன்னு சில டூல்ஸ் இருக்கும். அந்த கம்பெனிக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது ஓகே கோட் எழுதியாச்சு, ரன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இத வந்து ஒரு மிஷின்ல நம்ம ஓட்டி விட்டுட்டோம்னா, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா, ரியல் டைம்ல போனா தான் தெரியுது. டெவ் என்விரான்மென்ட்னு ஒண்ணு இருக்கு. டெஸ்டிங் என்விரான்மென்ட்னு ஒண்ணு இருக்கு. புரொடக்ஷன் என்விரான்மென்ட்னு ஒண்ணு இருக்கு. கோடு ஃபர்ஸ்ட் டெவ்ல ரன் பண்ணணும். அப்புறம் டெஸ்ட்ல ரன் பண்ணி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் புரொடக்ஷன்ல நான் போடுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் மேனேஜ்மென்ட்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் அது ஒரு டூல், ஒரு ப்ராசஸ், ஒரு டீமே உட்காந்துருக்கும். அந்த டீம்ட்ட போயிட்டு நான் வந்து இந்த கோட ரன் பண்ணணும். ஒரு செமிகோலன் தாங்க ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. இத நான் அவங்க ஒரு வெப்சைட்ல போயிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கம்பாங்க. மேனேஜர் அப்ரூவல் வாங்குங்கம்பாங்க. எந்த அன்னைக்கு நீங்க அத ஆன்போர்ட் பண்ண போறீங்க புரொடக்ஷன்லன்னு எல்லாம் போட்டு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி, அத அப்ரூவல் 7 பேர்ட்ட வாங்கி மெயில் அனுப்பிச்சு, ஸோ அத போய் நான் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை அகைன் மானிட்டர் பண்ணி இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கம்பெனிக்கான ஸ்பெசிஃபைடு ப்ராசஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க அந்த கூலிங் பீரியட்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன நெனைப்போம்? என்னடா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நெனைப்போம். ரைட்? ஸோ இப்ப நீங்களே ஒரு ஓனா Zomato மாரி ஒரு ஆப் ஓன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க எதுவுமே பண்ணாம கொண்டு போய் டைரக்ட்டா புரொடக்ஷன்ல போட்டு அது வெடிச்சதுன்னா என்ன பண்றது?
ரைட்? ஸோ இப்போ ப்ராசஸ் இந்த மாதிரி டிஃபைன்டு ப்ராசஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். என்னைக்குமே ஒரு சிங்கிள் சிஸ்டத்தில் ஒரு கோடை ஓட்டுறது நல்லா தான் ஓடும். பட் அது ஸ்கேல் ஆகும்பொழுது தான் வி ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ அந்த சிஸ்டம்க்கும் அந்த கம்பெனியோட டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸுக்கும் நம்ம அடாப்ட் ஆகணும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் நமக்கு நிறையா லேர்ன் பண்ணி சொல்லிக் கொடுக்கும். அதுவும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஆஃப் த இன்டர்னல் டூல்ஸ் ஆன் த கம்பெனி. அந்த ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? ஸோ அந்த கூலிங் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ரிலாக்ஸாக இருக்க. யாருமே உங்கள்ட்ட போனோன்னே அப்படி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஈவன் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லையா? இப்போ நானே வேறு கம்பெனி போகிறேன்னா எனக்குன்னு ஒரு கூலிங் பீரியட் தருவாங்க. 1 மந்த்தோ இல்லை 10 டேஸோ பேஸ்ட் ஆன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ராஜெக்டோட சிவியாரிட்டியை பொறுத்து. ஸோ அதில் நான் அந்த கம்பெனி, அந்த சிஸ்டம், அந்த டீம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் அதோட கோல். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே? ஸோ தட் இஸ் அ கூலிங் பீரியட். ஸோ ஒர்க் ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் படித்ததை வச்சு அந்த அந்த டீமில் அந்த கூலிங் பீரியடில் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சு படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கூலிங் பீரியடுங்கிற ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஃபைன். இந்த கூலிங் பீரியட் ஸ்டார்ட் அப்பில் பெருசாக இருக்காது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்விட்சிங் டொமைன் இயர்லி விசஸ் லேட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா? இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோலாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாவாவில் போயிடுறீங்க, இல்லை C++ ஒரு எம்பெடட் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டில் போய் உட்காந்துடுறீங்க. பட் அது டிமாண்ட் இல்லை. பட் எனக்கு டெக்னிக்கல் ஜாப் கிடச்சிருச்சு, நான் போயிட்டேன். என்ன நிறைய பேர் பண்ணுவாங்க தெரியுங்களா? சேலரி வாங்குவாங்க, அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிரும், மேனேஜர்ஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வருவாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டா, ஐயோ இங்கிருந்து நாளைக்கு வெளியில் போனால் வேலை கிடைக்குமோ, இந்த டெக் ஸ்டாக்லேருந்து இப்போ வேறு படிக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் வரும். அதெல்லாம் தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனோட டிஸ்அட்வான்டேஜ். இனிஷியலாக ஃபஸ்ட்டு 7-8 வருஷத்துக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. அப்புறம் போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஓகே திஸ் இஸ் அ டைம் டு ஸ்விட்ச்னு நமக்கு அலாரம் அடிக்கணும். ஒரு டொமைன், அதாவது இப்போ நீங்கள் அதில் போயிட்டீங்க, நல்லாயிருக்கும், 5 வருஷத்துக்கு நல்லா இருக்குங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற உங்களை சம்பளம் ஏற ஏற தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்ன நினைப்பாங்க, இது ஆல்ரெடி ஒரு டிமாண்ட் டெக் ஸ்டாக்கே கிடையாது, இது ஏதோ ஒரு பழைய டெக் ஸ்டாக்ல இருக்கீங்க, இந்த இடத்துல எதுக்குப்பா இவனுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கணும், அதாவது ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, இது என்ன ஆன் டிமாண்ட் டெக்னாலஜியும் கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஷேக் ஆகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஓகே நம்ம போய் டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும், நம்ம போய் ஏஐ படிக்கணும், நம்ம போய் இது படிக்கணும், அது படிக்கணும்னு போவீங்க. ரைட்? அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா அது முதையே பண்ணணும். நம்ம வந்து அதை முதையே ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்? ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் தான், அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சால் உங்கள் கோல், லாங் டேர்ம் கோலாக நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தீங்களோ அதை உடனே ஸ்விட்ச் பண்ணணும். டேட்டா இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒன்று. எவ்வளோ வயசு கம்மியாக இருக்கும் பொழுதே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ ப்ரீமியம் கம்மியாக இருக்குங்க, அந்த மாதிரி தான். நீங்கள் வயசு ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகும்பொழுது நிறைய விஷயங்கள் வருங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கமிட்மெண்ட்ஸ், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், மேரேஜ் ஆகும், கிட்ஸ் வருவாங்க. ஸோ தட்ஸ் நாட் அ ஈஸி திங் ஆஸ் யூ திங்க். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டொமைனை சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணணும். ஓகே? அதே மாதிரி நிறையா ஜம்ப் பண்ணுறதும், வென் ஐ சே ஜம்ப், ரஃப்லி 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு கம்பெனி நீங்கள் ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் யூ வில் கெட் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சேலரி. நீங்கள் டிமாண்ட் டெக் ஸ்டாக்லேயே உட்காந்துருந்தாலும் சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஜம்ப் பண்ணால் மட்டும்தான் யூ வில் பி கெட்டிங் அ லாட். ரைட்? ஸோ அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறையா சொல்கிறீங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு டெக் ஸ்டாக் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? நம்ம எங்கேயாவது போய் லேர்ன் பண்ணணுமா, இல்லை செல்ஃபாகவே நம்ம படிக்கலாமா அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் ஃபேஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செல்ஃபாக படிக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா ஓகே நான் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்கறனால நான் வந்து ஃப்ரீ கோர்சஸை சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ரியாலிட்டி செக்ஸ். ரைட்? ஸோ நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ், பெய்டு எது வேணாலும் போகலாங்க, எதுவுமே தப்பு கிடையாது. யூ கேன் கோ ஃபார் அ பெய்டு கோர்ஸ் ஸ்டில். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இஃப் யூ ரியலி ட்ரஸ்ட் தட் அந்த 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 ஃபீட்பேக் நல்லா இருக்குது, அவங்க ப்ராசஸ் நல்லா இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பெய்டு கோர்ஸ். ஸோ எகெயின் ஒரு பெய்டு கோர்ஸ் போகும்பொழுது அவங்க சொல்லுவாங்க 100% பிளேஸ்மெண்ட் அதெல்லாம். பட் என்றைக்குமே பிளேஸ்மெண்ட்டை யாரும் 100% கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் இருக்குப்பா கம்பெனி போப்பான்ற அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் தான் கிளியர் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ அதை வந்து அவங்க நீங்கள் நல்லாவே ஆன்சர் பண்ணலினாலும் வேலை வாங்கி தருவாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த பெய்டு கோர்ஸாக மட்டும்தான் பார்க்கணும். ஒரு லேர்னிங்காக தான் பார்க்கணும் இல்லையோ, வேலை வாங்கி தருவாங்க அதை மாதிரி நீங்கள் அதை பார்க்காதீங்க. ரைட்? ஸோ ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற ரிசோர்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ஃப்ரீயில் படித்தா எனக்கு ரோட் மேப்லாம் சிலதில் ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. அப்போ அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ChatGPT பேசுங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்கள், அந்தந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, ரோட் மேப் கேளுங்க. அப்போ நீங்கள் பெய்டு கோர்ஸ் கொடுக்குற ரோட் மேப் மட்டும் நீங்கள் எப்படி பிலீவ் பண்ணுறீங்க? ரைட்? ஒரு மிகப்பெரிய 2 ஸ்கில் இருக்குது. அது என்ன நான் சொல்லட்டுங்களா? பைத்தானா, ஜாவாவா, ஏஐயோ கிடையாது. 2 விஷயம். ஒன்று கம்யூனிகேஷன், இன்னொன்று லேர்னிங். லேர்னிங் எந்த அளவு இருக்குது? இப்போ நீங்கள் கூகுளே போனீங்கன்னா ஒரு சர்டைன் ரவுண்டில் அவங்க ஒரு விஷயம் பார்ப்பாங்க, இவங்களுக்கு எந்த அளவுக்கு லேர்னிங் இருக்குது, எந்த அளவுக்கு லேர்னிங் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி லேர்னிங். இப்போது நீங்கள் வந்து என் கம்பெனியில் வர்றீங்க,
எந்த மாரி இருக்கும் அப்டின்னா, இப்ப நான் வந்து இன்டர்வியூல வேணா உங்கள்ட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எழுதுங்க, செய்யுங்கன்னு கேட்டிருப்பேன். வொர்க்குக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் குடுத்தோ, இல்ல Google டாக்ஸ் ஓப்பன் பண்ணி, இந்த இந்த ப்ராஜெக்ட்ட ஃபுல்லா நீ பைத்தான் கோட் ஐடி, ஒரு எக்லிப்ஸ், இன்டெலிஜி, பைசார்ம் மாரி ஐடி கூட குடுக்காம அடின்னுலாம் யாரும் சொல்லப் போறதில்ல. ஓகேங்களா? அதெல்லாம் இன்டர்வியூ தான். வொர்க்குன்னு வந்துட்டா, நான் ஒரு ரெக்வயர்மென்ட் குடுத்துட்டேன் அப்டின்னா, Google இருக்கு, இல்ல இப்ப ChatGPT இருக்கு. அத யூஸ் பண்ணி நான் குடுத்த ரெக்வயர்மென்ட்ட உங்களால பண்ண முடியுமா? அத தான் மெயினா பாப்பாங்க. அதெல்லாம் இருந்துமே நான் வந்து உங்கள்ட்ட வந்து இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பான்னு சொல்லும் பொழுது தான், ஆஸ் அ மேனேஜரா இல்ல ஆஸ் அ சீனியர் டெவலப்பரா எனக்கு வந்து அந்த இடத்துல உங்க மேல டிசப்பாயிண்ட் ஆகுறது. ரைட்? அப்போ லேர்னிங் அப்படிங்கிறது அப்படிதான் வரணும். நீங்க நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க ரெடியா இருக்கணும். ஜஸ்ட் இப்ப நீங்க ஏதாவது வேணா Googleல சர்ச் பண்றீங்க இல்லையா? அதுக்கு எதுக்கும் நம்ம ஒரு பெய்டு கன்சல்டிங் போறது கிடையாது. ரைட்? ஈவன் இப்ப நெறைய பேர் உடம்புல ஒரு சிம்ப்டம்ஸ் வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டாக்டர்ட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, ChatGPTலயோ, Googleலயோ தானே போட்டு கேட்கிறோம். அப்ப உடம்புக்கே நம்ம அந்த மாரி பண்றப்போ, ஸ்கில்லுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஸ் ட்ரை டூ டூ அ செல்ஃப் லேர்ன். பட் உடம்புக்கு ஹெல்த்துக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பெய்டு கன்சல்டிங் போகணும். ரைட்? ஐம் ஜஸ்ட் டெல்லிங் எக்ஸாம்பிள். ரைட்? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு டிபெண்டன்சி ஆயிரும். ஐய்யயோ! பெய்டு கோர்ஸே இல்ல. அப்ப நம்மளால படிக்க முடியாதோ! அப்படிங்கிற மாரி ஆயிரும். அதே மாரி உங்க லேர்னிங் செல்ஃப் லேர்ன் ஸ்கில்லையும் கம்பெனிஸ் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் குடுத்துக்கோங்க. நீங்க சொல்லலாம், "கௌதம், இப்பல்லாம் அந்த சேலஞ்சு பார்க்குற அளவுக்குலாம் இந்த நிலைமையில நான் இல்ல. நான் இப்ப படிச்சே ஆகணும். நான் தனியா படிச்சேன்னா லேட் ஆகும். நான் வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் போகணும்." சரிங்க. எப்ப தான் இந்த ரெக்வயர்மென்ட் உங்களுக்கு இல்லாம இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப என்கிட்ட வரவங்க நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெஷரா இருந்தா இத சொல்றாங்க. அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ்டும் இதத்தாங்க என்கிட்ட சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்ட்ட ரீசென்ட்டா கனெக்ட் பண்ணேன். அவரு என்ன சொன்னாருன்னா, "கௌதம், நான் 4 வருஷம் இப்ப இந்த பழைய டெக்னாலஜில இருந்துட்டேன். இப்ப நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங் போகணும். ஆனா எனக்கு பெய்டு கோர்ஸ் தான் வேணும். அப்பதான் படிப்பேன். இல்லைன்னா படிக்க மாட்டேன்." அப்போ எப்ப தான் நம்ம அந்த ரீசன் சொல்லாம இருந்திருக்கோம்? எல்லா டைமும் தான் சொல்றாங்க எல்லாரும். ஃப்ரெஷரா இருக்கும் பொழுதும் எனக்கு புதுசா வேலை வாங்கணும். அப்ப நான் ஒரு பெய்டு கோர்ஸ் போகணும்னு சொல்றீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்து இன்னொரு ஜாப் போறப்பயும் அத தான் எல்லாரும் சொல்றாங்க. ரைட்? அப்போ என்னன்னா, இந்த இடத்துல மைண்ட் செட். அகைன் யூ ஸ்டில் கோ ஃபார் பெய்டு கோர்ஸ். அத நான் தடுக்க கிடையாது. ஓகே. பெய்டு கோர்ஸ் போனாலும் பேரலலா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, செல்ஃப் லேர்ன் பண்ணுங்க. ஒரு உங்க செல்ஃப் லேர்னிங் கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்ணுங்க. இப்ப பைத்தான் பெய்டு கோர்ஸா படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஃபுல் ஸ்டாக் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, பேரலலா இன்னொன்னு தான் நீங்க வந்து செல்ஃபா படிங்க. இப்ப கிளவுடோ, இல்ல பிக் டேட்டாவோ, இல்ல வந்து உங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் ஃப்ரண்ட் எண்ட்லயே வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி இருந்தா, அத செல்ஃப் லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணுங்க. யூ கேன் ஸ்டில் ஏபிள் டூ டூ அப்படிங்கிறது தான். சரியா? ஃபைன். செல்ஃப் லேர்ன் அண்ட் தென் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் நான் முதல்ல சொன்னது தான். இங்கிலீஷ் கிடையாது. ஓகே. எப்படி அந்த இடத்துல சிச்சுவேஷன் நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விஷயம். ஏன்னா, இந்த அந்த சினிமால சான்ஸ் வாங்குறவங்கலாம் அந்த ப்ரொடியூசர பார்த்து அந்த 1 மினிட்ல எனக்கு கதை சொல்லி நீ வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க டக்குன்னு பேசுறாங்க இல்லைங்களா? அந்த விஷயத்த தான் நான் சொல்ல வரேன். ஓகே. அதுக்கான மீடியம் தான் இங்கிலீஷ். கம்யூனிகேஷன் இஸ் நாட் இங்கிலீஷ். ஓகே. ஃபைன். அடுத்து ஒரு கம்பெனிய நம்ம எப்படி சூஸ் பண்றது? 3 விஷயம் இருக்கும். சேலரி, லேர்னிங், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது 3மே பார்ப்போம். நம்ம ஃப்ரெஷரா இருக்கப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வேலை தான். நமக்கு அது கம்பெனின்னு கிடைச்சா போதும். சேலரியும், லேர்னிங், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் அப்புறம் ஐடிக்குள்ள வந்துரணும். அது ஃபர்ஸ்ட்டு. பட் எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்பொழுது என்னன்னா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணணுங்க. ஆனா ரியாலிட்டி பேசுவோமே. இப்போ ஒரு கம்பெனியில உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியிற விஷயம் என்ன? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியுமா? இல்ல உங்க சேலரி என்னங்கிறது தெரியுமா? இல்ல இங்க போனா லேர்னிங் இருக்குங்கிறது தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு சேலரி தான் தெரியும். ஏன்னா ஆஃபர் லெட்டர் குடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஹெச்ஆர் நெகோஷியேட் பண்ணி சேலரி தெரிஞ்சிரும். அப்ப தெரியாத 2 பாராமீட்டர் என்ன? அந்த கம்பெனியில ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காங்கிறது தெரியாது. அந்த கம்பெனியில லேர்னிங் கிடைக்குமாங்கிறது தெரியாது. அது உங்க மேனேஜர், டீமு, ப்ராஜெக்ட் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. அப்போ இல்லன்னா நீங்க கேட்கலாம். இந்த கிளாஸ்டோர் மாரி வெப்சைட்லலாம் போய் பார்க்கலாமே. அது ஓவரால் கம்பெனியோட இது தாங்க இருக்கும். ஒருத்தன் அதே கழுவி ஊத்திருப்பான். ஒருத்தன் சூப்பரா பாராட்டி எழுதியிருப்பான். பிகாஸ் அவங்க டீம் அப்படி இருக்குங்க. எகைன் நீங்க கிளாஸ்டோர்ல பார்த்தாலும் டீம பொறுத்து தான். அப்ப நீங்க ஒரு கம்பெனி போறப்போ, அவங்க வந்து ஓகே Google வருது, ஓகே Facebookல கிடைக்குது, Metaல கிடைக்குது, LinkedInல கிடைக்குது. அப்பப்பா இங்கெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பா லேர்னிங் நெறையா இருக்கும்பா. ஸோ சேலரிய கம்மி பண்ணிட்டாவது கூட இந்த கம்பெனிக்குள்ள போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட தரத்த குறைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அத தான் சொல்ல வரேன். அந்த கம்பெனிக்கு ஸ்டாண்டர்ட் என்னவோ அத கேட்டு வாங்குங்க. அவ்வளோதான். ஒர்க் லைஃப் பேலன்ஸும், லேர்னிங்கும் உள்ள போனா தாங்க தெரியும். ஓகே. வெளியில இருந்தா தெரியாது. ஃபார் ஷூர். அப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு போறப்போ அத 2யும் ஒரு பாராமீட்டரா வைக்காதீங்க. மீன்ஸ் வையுங்க. மீன்ஸ் ஐ மீன் டூ சே அத வைக்காதீங்க அப்டின்னா, சேலரிய குறைச்சுக்கிட்டு அது 2ம் கிடைக்கும்னு நம்பி போயிட்டு, அப்புறம் அது கிடைக்கலங்கிற மாரி வரும். நீங்க சேலரி ஸ்டாண்டர்ட் நான் ஒண்ணும் ஓவர் பிரைஸ்டாவும் உங்கள விக்கணும்னு நான் சொல்ல வரல. ஸ்டாண்டர்ட். அத நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பட் ஃப்ரெஷர் பொறுத்தவரைக்கும் சேலரி ஃபர்ஸ்ட்டு மேட்டர் கிடையாது. அதுவும் நான் சொல்றேன். ஃப்ரெஷருக்கு சேலரி டசன்ட் மேட்டர்.
என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில பிளேஸ்மெண்ட் வழியா 15,00,000 சேலரிக்கு போயிருக்கான். எனக்கு 6,00,000க்கு தான் கேட்குறாங்க, 7,00,000க்கு தான் கேட்குறாங்கன்னா, டோன்ட் கம்பேர் இன் தட் வே. ஓகே. சேலரி மேட்டர்ஸ் எப்பன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் 5 வருஷத்துக்குள்ள நீங்க ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணி 5 வருஷத்துக்குள்ள இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கான சம்பளத்த நீங்க வாங்கணும். ஓகேங்களா? பட் ஃப்ரெஷரா போகும்பொழுது சேலரி டசன்ட் மேட்டர். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டேக் தான் மேட்டர்ஸ். நான் 5 வருஷம் ஆயுமே ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு கீழ தான் இருக்கேன்னா, அப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா, நீங்க டொமைன மாத்தலேன்றது அர்த்தம். இல்ல ஒரே கம்பெனில கம்ஃபோர்ட் ஜோன்ல உட்காந்துட்டு, எனக்கு இங்க தான் பிடிக்குது, என் மேனேஜர் சூப்பரா இருக்காரு, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது ரீசனா இருக்கும். கம்ஃபோர்ட் ஜோன்குள்ள போயிட்டீங்க. ஸோ 5 வருஷத்துக்குள்ள இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல வரலைன்னா, தப்பு உங்க மேல. ரைட்? ஃபைன். ஸோ நம்ம ஹவ் டூ சூஸ் அ கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஃப்ரெஷருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி அத சூஸ் பண்ணணுங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்டிஃபிகேஷன்ஸ் வொர்த்தா இல்லையா? ஸோ நெறைய பேர் கேட்குறீங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் வொர்த்தா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் நெறைய பண்ணலாம். இப்ப நீங்க யுடிமில வந்து ஒரு ₹400 கோர்ஸுக்கு நீங்க எடுத்து நீங்க பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்க ஒரு யுடிமியோட சர்டிஃபிகேஷனும், நீங்க போற ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸோட சர்டிஃபிகேஷனையும் அவங்க ஒண்ணா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ லைக் பிக் டிஃபரன்ஸ். அதே மாரி எங்க இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர் சர்டிஃபிகேஷனோட வரும்பொழுது எங்களுக்கு எப்படி தோணும்னா, சர்டிஃபிகேஷன் இருக்கிறனால மட்டும் இவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது கிடையாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நாங்க இருப்போம். ஓகேங்களா? ஸோ நாங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றத வச்சு தான் வி வில் எஸ்டிமேட் யூ. நாட் பிகாஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக சர்டிஃபிகேஷன் வாங்குறாங்க அப்படின்னா, இப்ப கூகுள் கிளவுட்லயோ, AWS கிளவுட்லயோ அந்த மாரி வாங்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கன்னா, அது வந்து அவங்க சர்டிஃபிகேஷன அப்ப கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுவும் கொஞ்சம் தான். இப்ப எனக்கு வந்து 4 கம்பெனி மாறிட்டேன். இப்ப லீடிங் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இருக்கேன். 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு சர்டிஃபிகேஷன் கூட பண்ணது கிடையாது. 1 கூட நான் பண்ணது கிடையாது இதுவரைக்கும். ரைட்? பிகாஸ் தேவைப்படல எனக்கு. நான் நெறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணேன். யாரும் என்ட்ட கேட்கல. நானும் எதுவும் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தோணல. பட் சில இடத்துல கேட்பாங்க. கம்பெனிஸ்ல இப்போ ஆன் சைட் கிடைக்கணும்னா, நீ இத பண்ணணும்ப்பா அப்படின்னா பண்ணலாம். இல்ல உனக்கு ப்ரமோஷன் வரணும்னா, நீ இந்த கூகுள் கிளவுட் எழுதணும். இல்ல இந்த ஃபுல் ஸ்டாக் கிளவுட் அவங்க சொல்ற சர்டிஃபிகேஷன் ப்ரொவைடர்ட்ட வாங்கணும்னா, அப்ப எழுதலாம். கிளையன்ட்டோட ரெக்வயர்மென்ட் இருக்கு. ஒரு சர்விஸ் பேஸ்ட் கம்பெனில வொர்க் பண்றீங்க. கிளையன்ட்டோட ரெக்வயர்மென்ட் இருக்குன்னா, யூ கேன் டூ. அந்த மாரி தேவைகள் இருக்கும்பொழுது நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேணாம். ஏன்னா நெறைய பேர் கேட்குறாங்க. என்னோட யூடியூப்ல நான் போட்ட பைத்தான் வீடியோஸே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் குடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. பிகாஸ் ஐ அம் நாட் லைக் நான் குடுக்குறதுனா குடுத்துறலாங்க. பட் ஆனா வந்து தட்ஸ் நாட் அ வேலிட். இட்ஸ் நாட் அ ரெஜிஸ்டர்ட் கன்சர்ன் ஆர் சம்திங். இது ஒரு யூடியூப் சேனல். நான் குடுக்குறதுனா நான் குடுக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ன்னு குடுக்கலாம். பட் அது வந்து வேல்யூ கிடையாது. ரைட்? தே வோன்ட் கன்சிடர் அ லாட். அத தான் நான் சொல்ல வரேன். ரைட்? ஸோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் டூ பெர்சனல் பிராண்டிங். அத நான் கடைசியா வரேன். ஓகே. அத பண்ணலாம் நீங்க. தட் ஐ வில் டீச் யூ அட் லாஸ்ட். நெக்ஸ்ட். கனெக்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள். இது நெறைய பேர் வந்து பண்றது கிடையாது. இப்போ நீங்க நெறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப். நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள்ட்ட கனெக்ட் பண்ணணும். அதுவும் டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 4 இயர் இப்போ டேட்டா இன்ஜினியரிங்குள்ள போனோம்னா 4 இயர் டேட்டா இன்ஜினியர். அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் டேட்டா இன்ஜினியர், 15 இயர்ஸ் டேட்டா இன்ஜினியர். லிங்க்டின்ல போங்க. கனெக்ட் பண்ணுங்க. இல்ல டாப்மெட் போனீங்கன்னா பெய்டு கன்சல்டிங் இருக்குங்க. அது அவங்க சில பேர் ஃப்ரீ சொல்லி தருவாங்க. சில பேர் பெய்டு. ஸோ அவங்களோட மைண்ட், அவங்களோட தாட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி மீட் பண்ண முடிஞ்சா மீட் பண்ணுங்க. நேர்ல பேசுறது இன்னும் லைக் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதே மாரி எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட கனெக்ட் பண்ணும்பொழுது, அவங்க சொல்ற சில விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் பிடிச்ச மாரியே கேளுங்க. ஏன்னா, பிடிக்காத மாரி கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். நெறையா அவங்களுக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சிருங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே. கனெக்ட் டூ லாட் ஆஃப் பீப்பிள்ஸ். அவங்கள்ட்ட எல்லாமே கேட்கலாம். ரோட் மேப் கேட்கலாம். எப்படி ஜாப் கிடைக்கும்னு கேட்கலாம். எப்படி ஸ்விட்ச் பண்றதுன்னு கேட்கலாம். எனிதிங் ரிலேட்டட் டூ அந்த வொர்க் அந்த டெக்னாலஜி நீங்க கேட்கலாம். ஸோ, நீங்க வந்து சும்மா கூட அவங்கள்ட்ட பேசலாங்க. ஒரு இன்புட் கிடைக்கும். கிடைச்சா நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். தேவையில்லைன்றது மாரி எதுவுமே இருக்காது. ஓகே. அதே மாரி நெறைய பேர்ட்ட பேசுறனால, வொர்ஸ்ட் கேஸ்ல கன்ஃப்யூஷன்ஸ் நடக்கும். அப்ப அந்த கன்ஃப்யூஷன்ஸ் நடக்காம இருக்கணும்னா, அவங்க சொல்றதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுமோ இல்லையோ, அத மைண்டுக்கும், ஹார்ட்டுக்கும் எடுத்துட்டு போயிறாதீங்க. ஓகேங்களா? வேலிடேட் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுங்க. தட்ஸ் வாட் யூ ஹேவ் டூ டூ. ஓகே. ஸோ அதே மாரி வந்து சில பேரெல்லாம் வந்து இந்த இப்ப நான் வந்து கன்டென்ட் கிரியேஷன்ல இருக்கேன். நெறைய பேரோட கனெக்ட் பண்றேங்கிறனால, என்னோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஜெனரலைஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் சிலர்லாம் அவங்க இப்படிதான்னு சொல்லி வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு மட்டும் தான் வொர்க் அவுட் ஆயிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, "நீ இத மட்டும் பண்ணு. நான் இதத்தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி சொல்லும்பொழுது, அதெல்லாம் வேலிடேட் பண்ணணும் நீங்க. ஓகே. சில பேர்லாம் சொல்லுவாங்க, இப்பவுமே லைக் நான் வந்து கேட்குறேன். நெறைய பேர்ட்ட சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா வொர்க் அவுட் ஆகுதுண்ணா. ஸோ நான் பெருமைக்கெல்லாம் சொல்லல. பிகாஸ் ஏன் அது வொர்க் அவுட் ஆகுதுன்னு நான் நெறைய பேர்ட்ட பேசுறேன். சில பேர்லாம் பேச மாட்டாங்க. ஆனா அவங்களும் ஒரு டேட்டா இன்ஜினியரா இருப்பாங்க. லீடிங் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் தான் அது வொர்க் அவுட் ஆயிருக்கும். பட் அதையே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து இந்த மாரி பெரிய 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 யுனிவர்சிட்டில வந்து மாஸ்டர்ஸ் பண்ணேன். நீயும் பண்ணு அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது மாரி
பண்ணணுங்கிறது கிடையாது இல்லையா? அதனால தான் சொல்றேன். எல்லார்ட்டயும் பேசுங்க. பட் அதனால நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. அது ஒரு நாலேஜா நீங்க பார்க்கணும். ஒரு 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 நெட்வொர்க்கிங் மாரி நீங்க பார்க்கணும். ஓகே. அகைன் இதுவும் வந்து பெர்சனல் பிராண்டிங்ல ஐ வில் கவர். ஓகே. நெக்ஸ்ட். அதே மாரி ரெஸ்யூம் வந்து நீங்க பிரிப்பேர் பண்ணும்பொழுது எஸ்பெஷலி ஜென்ஸி ஃப்ரெஷர்ஸ் நீங்க பண்ணும்பொழுது, இப்ப நான் ரீசென்ட்டா ஒருத்தரோட கனெக்ட் பண்ணேன். அவர் சொன்னாரு, "நான் இன்டர்ன் பண்ணேன். பட் அது வந்து நான் வந்து நான் ஐடில பண்ணேன். எங்க காலேஜ்ல அதுதான் கிடைச்சது. அத வந்து நான் ரெஸ்யூம்ல போட்டுட்டேன்." அப்படின்னாங்க. அந்த மாரி தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. இப்ப இன்டர்ன் வந்து டெக்னிக்கலா கிடையாது. ஐடி ரிலேட்டடா இல்ல அப்படின்னா, அத ரெஸ்யூம்ல தயவு செய்து போட்றாதீங்க. பிகாஸ் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹெச்ஆர் எடுக்கும்பொழுது என்ன பார்ப்பாங்க, அவங்க 100 ரெஸ்யூம் இருக்குங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ரெஸ்யூம்க்கும் 10 செகண்ட் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து 10 நிமிஷம் 1 மினிட் கூட பண்ண மாட்டாங்க. அப்படின்னா 100 நிமிஷம் அவங்க உட்காரணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப எடுப்பாங்க, ஸ்கில் பார்ப்பாங்க. இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, அந்த இடத்த பார்ப்பாங்க. அது வந்து நான் ஐடி ரிலேட்டடா இருக்குன்னா அப்படியே போட்டுருவாங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமே டெக்னிக்கல் பெர்சன் கிட்ட நம்ம ரெஸ்யூம் போறதுக்கு முன்னாடி ஒரு ஹெச்ஆர்ட்ட இருக்கும். அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். ஓகே. அந்த மாரி நான் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் ஆகட்டும், இல்ல நான் டெக்னிக்கல் டெக்னாலஜிஸ் ஆகட்டும், எதையுமே அதில போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒன்லி டிப் ஐ கேன் டெல் யூ ஃபார் ரெஸ்யூம் இதுதான். ஓகே. எல்லாமே அந்த பர்ட்டிகுலர் டெக்னிக்கலா இருக்கணும். அதே மாரி ஜேடி ஸ்பெசிஃபிக். இப்போ வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாவா கேட்டிருக்காங்க, லினக்ஸ் கேட்டிருக்காங்க, சீக்வல் கேட்டிருக்காங்க. இன்னொன்ல பைத்தான் கேட்டிருக்காங்க ஜாவாவுக்கு பதிலா. பட் எனக்கு பைத்தான் தான் தெரியும். பட் ஸ்டில் அந்த ஜாவா ஜேடிக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்ப ஜாவான்னு அப்போ மட்டும் ரெஸ்யூம்ல போட்டுக்கோங்க. பைத்தான் அண்ட் ஜாவான்னு போட்டு 2க்குமே அப்ளை பண்ணுங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போலாம். ஏன்னா சில இன்டர்வியூலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நெறைய நடக்குங்க. இட்ஸ் அபௌட் டைம் அண்ட் லக். ஸோ டைம் அண்ட் லக் ஆக்சுவலா வந்து இத வந்து ஒரு தனி டாபிக்காவே நான் கவர் பண்ணணும்னு வச்சிருந்தேன். பட் இதிலேயே சொல்லிர்றேன். ஸோ நீங்க டைம் கிடைக்கும் பொழுதும், அந்த நம்ம லக் கிடைக்குது அப்படின்னு தெரியும் பொழுது நம்ம அத யுட்டிலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஜாவா தெரியாது. பைத்தான் தான் தெரியும். ஆனா ஜாவா இருக்கிற ஒரு ஜேடிக்கு கால் வந்துருச்சு, இன்டர்வியூ போயிட்டீங்க. அவர்ட்ட வந்து சொல்றீங்க, பிகாஸ் எனக்கு ஜாவா தெரியாது. எனக்கு பைத்தான் தெரியும். அப்ப அவர் அந்த இன்டர்வியூ சொல்லலாம். அந்த இன்டர்வியூவர் வந்து சொல்லலாம். அப்ப பைத்தான்லயே எழுதுப்பா. அப்ப அது டைம் அண்ட் லக். ரைட்? ஸோ இந்த மாரி சில இடத்துல நமக்கு நடக்குங்க. ஸோ அது நடக்கும் பொழுதும் அத நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாரி நம்ம இருக்கணும். ஏன்னா நெறைய பேருக்கு லக்லயும், டைம்லயும் அந்த அந்த டைம் அந்த லக் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்காது. பட் ஐ யூஸ்ட் டு பிலீவ் இட். எனக்கு நெறைய இடத்துல இட்ஸ் வொர்க்ட் அவுட். ஓகே. ஸோ அதனால தான் சொல்றேன். பிகாஸ் எல்லாருமே ஒரே மாரி இன்டர்வியூல வந்து ரூடா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் வந்து ரூட் இன்டர்வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. ஸோ லைக் நல்ல இன்டர்வியூஸும் இருக்கிற இது இன்டர்வியூஸ் நெறையாவே இருக்கு. இப்ப அந்த மாரி இடத்துல வந்து நம்மளோட டைம் அண்ட் லக் நம்ம அத கிடைக்கிறப்போ வி ஹேவ் டு யூஸ் இட். ஓகே. ஸோ அப்ப நீங்க வந்து ஒரே இதாவே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து பைத்தான் ஜேடிக்கு தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும். புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சு. ரைட்? ஜஸ்ட் அப்ளை இட். அங்க போய் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஓகே. நீங்க வந்து ஜாவா சொன்னீங்க. எனக்கு பைத்தான் தான் தெரியும். நான் கேன் ஐ கோ வித் வாட் எவர் ஐ நோ இன் பைத்தான். அத வச்சு அந்த ஜாவா ப்ராப்ளம நான் சால்வ் பண்ணட்டுமா? அப்படின்னே கேளுங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ நீங்க குடுத்தீங்கன்னா தெரியும். பரவாயில்லையே பையன் பயங்கரமா சொல்றான். அது கூட இட் மேட்டர்ஸ் டு செலக்ட் யூ. நம்ம வந்து இன்டர்வியூல மெயினா என்ன சொல்லக்கூடாதுன்னா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயம் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்றது கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சிம்ப்ளி அது ஒரு மாரி டிசப்பாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லலாம். எடுத்தோனே தெரியாது அப்படின்றத நம்ம சொல்ல வேணாம். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து ஓகே. ஸோ ஜென்ஸி பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஜென்ஸீஸ்க்கு வந்து இந்த 90s கிட்ஸ் தான் வந்து மேனேஜர்ஸா இருப்பாங்க. இப்ப என்ன மாரி ஆட்கள். பட் ஐ அம் நாட் அ மேனேஜர். ஐ அம் சீனியர் டெவலப்பர். இல்லன்னா 80ஸ்லயும் இந்த 85க்கு அப்புறம் பொறந்தவங்க. 90ஸ்ல பிகினிங் 91, 92ல இருந்தவங்க மோஸ்ட்லி இந்த ஏஜ் 85லேருந்து 92, 93 பாண்ட்ஸ் தான் உங்களுக்கு மேனேஜர்ஸ் லீடா வருவாங்க. ஸோ இந்த ஜென்ஸி பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் குட் இன் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இன்னைக்கு நீங்க பக்காவா பண்ணிட்டு இருக்கீங்க. விச் வி ஆர் நாட் குட் இன் 90s அட் யுவர் ஏஜ் அப்படின்னு வச்சுக்கலாமே. பிகாஸ் அந்த அளவுக்கான ரிசோர்ஸ் அப்ப கிடையாது. யூ ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஜென்ஸிஸ ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரியல் லைஃப்ல, டெக்ல, ஓகே, ரியாலிட்டியில ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட்? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில நெறைய விஷயம் இருக்கு. நான் சொல்றேன் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. நெறைய கம்பெனிஸ்ல மேனேஜர்ஸ்க்கு ஒரு செஷனே நடக்குது. ஹவ் டூ ஹேண்டில் ஜென்ஸீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இதில தப்பு பண்றீங்களான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் தட் இஸ் யுவர் நேச்சர். தட் இஸ் ஹவ் யூ ஆர் லைக் யூ ஆர் பாட் அப் இல்லையா? ஸோ இங்க யாரையும் நான் தப்பு சொல்ல கிடையாது. பட் என்னன்னா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜென்ஸியா இருக்கலாம். ஓகே, நம்மனா நான் உங்கள சொல்றேன். நீங்க ஜென்ஸியா இருக்கலாம். ஆனா நீங்க வொர்க் பண்ண போற டீம்ல எல்லாரும் ஜென்ஸியா இருப்பாங்கங்கிறது கிடையாது. சேம் ஏஜ் குரூப்ல இருப்பாங்கங்கிறது கிடையாது. ரைட்? பிகாஸ் நீங்க வந்து அந்த 2000க்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே மைண்ட் செட் இஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்ட். அந்த ஒரு செஞ்சுரி தாண்டிட்டீங்க.
இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப 90ஸும் 80ஸும் ஜெல் ஆவாங்க. அவங்களோட தாட்ஸ், ப்ராசஸ் எல்லாமே சேமா இருக்கும். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரைட்? பட் 80ஸ், 90ஸ்க்கும் ஜென்ஸிக்கும் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். அதனால தான் இந்த செஷன்ஸ் எல்லாம் டீச் பண்றாங்க. ஹவ் டூ மேனேஜ் தெம், ஹவ் டூ ஹேண்டில் தெம் அப்படிங்கிறது இந்த மேனேஜர்ஸ்க்கெல்லாம் 90ஸ் மேனேஜர், 85க்கு அப்புறம் பிறந்த மேனேஜர்ஸ்க்கெல்லாம் நடக்குது. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்க ஏஜ் இல்லங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரைட்? ஸோ அதே மாரி வந்து உங்களோட அந்த மைண்ட், உங்களோட அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து 90ஸ் மேனேஜருக்கு ஃபுல்லா பிடிக்கும், 80ஸ் மேனேஜருக்கு ஃபுல்லா பிடிக்குங்கிறது கிடையாது. ரைட்? ஸோ இங்க பிடிக்கும் கிடையாது அப்படிங்கிறது நீங்க பண்ற ஒர்க்லயோ, இதுலயோ கிடையாது. மித்த ஆஸ்பெக்ட் மேபி த ஐடியாலஜி ஆர் சம்திங் எல்ஸ். ரைட்? ஸோ அப்ப நம்ம ஒர்க் பிளேஸ் பொறுத்தவரைக்கும் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரூல். ஒர்க் பிளேஸ்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எல்லாமே மீன்ஸ் நான் சொல்லுவேன், இப்ப நான் வந்து இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், என் கம்பெனில ஒர்க் பண்றவன். பட் டீப் இன்சைட் ஹி இஸ் அ கொலீக். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட். ஸோ ஒர்க் பிளேஸ்ல நோபடி கேன் டர்ன் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் யூ. ஏன்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு அப்ரைசல் வரும். அவங்க நல்ல சேலரி வாங்க, நமக்கு கம்மியா வரும். அப்ப நம்ம அவங்கள ஃப்ரெண்டா பார்க்க மாட்டோம். ஒரு செகண்டுக்கு அவங்கள கொலீகா பார்ப்போம். பட் தட் இஸ் நாட் அ ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? ஸோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்கங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீமுக்கு புதுசா போறீங்கன்னா, அவங்க உங்களுக்கு மென்டார் பண்ணுவாங்கங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மென்டார்ஷிப் குடுக்கறதுக்கு கம்பெனி அவங்களுக்கு பே பண்றது கிடையாது. அவுட் ஆஃப் ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகே, ஒரு கர்ட்டஸி புதுசா வந்திருக்காங்க. வி ஹேவ் டு ஹெல்ப் தெம் அப்படிங்கிற மாரி தான். அது பண்ணலன்னோனே அவங்கள நம்ம ஜட்ஜும் பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பீப்பிள் வில் ஹெல்ப். ஓகேங்களா? இல்லன்னா அவங்க ஹெல்ப் பண்றத நம்ம கேட்கணும். ஓகே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இத மட்டும் எனக்கு செய்யுங்க. அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெல்ப் நம்ம கேட்கிறப்போ, இல்ல ஒரு ஒரு கொலீகா நம்ம பார்க்குறப்போ, அவங்களுக்கு சேம் ஏஜ்ல இருக்கணுங்கிறது கிடையாது. தேர் ஆர் ஜெனரேஷன் கேப்ஸ் ஆர் தேர். அது எஸ்பெஷலி 80ஸ், 90ஸ் அந்த குரூப்புக்கும் ஜென்ஸிக்கும் தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ரைட்? ஸோ அத அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட ரியாலிட்டிலிருந்து தப்பி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லல. இட்ஸ் அபௌட் ட்ரை டூ அடாப்ட் டிஃபரண்ட் ஏஜ் குரூப் பீப்பிள்ஸ் வித் தேர் ஐடியாலஜி. ரைட்? அத தான் நான் பண்ண சொல்றேன். ஓகே. ஸோ அது நெறைய விஷயத்துல என்ன ஆகுதுன்னா, ஜென்ஸிக்கு பேக் ஃபயர் ஆகுது. ஐ கேன் சீ தட். பிகாஸ் நான் வந்து இந்த லைக் ஐ யூஸ்ட் டு கோ ஃபார் லாட் ஆஃப் காலேஜஸ். நான் நெறையா இப்ப நான் 2013ல நான் பாஸ்ட் அவுட். ஒவ்வொரு வருஷமும் ஒரு காலேஜ் போயிருவேன். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆகுறவங்களோட மைண்ட் செட் எனக்கு நல்லா தெரியும். அட்லீஸ்ட் இயருக்கு 2 டைம் போயிடுவேன். ஏதாவது ஒரு காலேஜ்க்கு. பட் இப்ப எனக்கு தெரியுங்கிறனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜென்ஸி. ரைட்? ஆனா இதுவே இந்த மாரி எந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு 90ஸ் மேனேஜரும் அதே மாரி நினைப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்லையா? அப்போ இப்போ ஒண்ணும் இல்லங்க. இப்ப நீங்க ஜென்ஸி. இப்ப என் பொண்ணுக்கு 5 வயசு. நீங்க மேனேஜர் ஆகும்போது என் பொண்ணு உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணும்பொழுது அவங்க ஆல்ஃபா கேட்டகரி இல்லையா? அவங்களோட ஐடியாலஜியும் உங்களுதுமே டிஃபரெண்ட்டா இருக்குங்க. அவங்களெல்லாம் இப்ப இப்ப ஆல்ஃபாவெல்லாம் உங்களால மேய்க்க கூட முடியாது. ரைட்? அப்ப இதுதான் சொல்ல வரேன். ரைட்? இப்ப இப்ப இந்த கம்பேரிசன் வரும்பொழுது நான் சொல்றது தப்பு இல்லன்னு உங்களுக்கு தோணலையா? ஸோ ட்ரை டூ அடாப்ட் இன் தட் வே. ரைட்? ஸோ தட்ஸ் வாட். பிகாஸ் 90ஸ், 80ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் வொர்க் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். அப்போ அது ஒரு 9 ஹார்ஸ் வொர்க் பண்றீங்க அப்படின்னா, லஞ்ச் பிரேக் இட்ஸ் ஆல் ஃபைன். அது வந்து ஸ்கூல் மாரி, மிலிட்டரி மாரி நான் சொல்ல வரல. பட் அந்த டைமுக்கு நீங்க வொர்க் முடிச்சிட்டீங்கன்னா, இட்ஸ் ஆல் குட். தட்ஸ் வாட் தே எக்ஸ்பெக்ட். எஸ்பெஷலி 90ஸ்ல இருக்கவங்க தட்ஸ் வாட் தே எக்ஸ்பெக்ட். நீ மூவி போ எல்லாமே பண்ணுங்க. வொர்க் அந்த டைமுக்கு யூ யூ முடிங்க. அப்படி இல்லைன்னா யூ சிட் ஆன் சாட்டர்டே, சண்டேஸ் யூ ஹேவ் டு டூ. பிகாஸ் தட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னால முடிக்க முடியல. ரைட்? அப்ப இல்ல நடுவுலயே எனக்கு பிரச்சனை வருதுன்னா, கால் அவுட். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க நெறைய பேரு. இதனால தான் எனக்கு பிரச்சனை. அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது யூ கேன் சே. ரைட்? பட் அகைன் அந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட்லாம் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும். ரைட்? தட்ஸ் அ குட் திங். அட் திஸ் ஏஜ் யூ ஆர் டூயிங். நான் இந்த வயசுல பண்றதையே இப்ப நெறையா ஜென்ஸீஸ் வந்து இந்த ஏஜ்ல பண்றீங்க. தட் இஸ் ரியலி குட். நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வேற லெவல். யூ ஹேவ் அ வெரி குட் கான்ஃபிடன்ஸ். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரியலி குட். ஸோ நான்லாம் எனக்கு வந்து வென் ஐ சே கான்ஃபிடன்ஸ், மெச்சூரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ். மெச்சூரிட்டி எல்லாம் உங்கள பார்த்தா இந்த ஏஜ்லலாம் வந்து என்ன சொல்றது? அந்த 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 ஏஜ்லலாம் நான் இவ்ளோ மெச்சூரிட்டியாலாம் கிடையாதுங்க. பட் யூ கைஸ் ஆர் ரியலி குட். இன்ட்ரோவர்ட்டோ, எக்ஸ்ட்ரோவர்ட்டோ யூ கைஸ் ஆர் வெரி குட் இன் மெச்சூரிட்டி. ஓகே. அந்த ஆஸ்பெக்ட்ல யூ கைஸ் ஆர் வெரி குட். ஓகே. ஸோ பட் ட்ரை டூ அடாப்ட் டிஃபரண்ட் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்பிள் இன் த வொர்க் பிளேஸ். ரைட்? அடுத்து வந்து நெறைய பேர் கேட்குறீங்க. டாக்ஸிக் என்விரான்மென்ட்ட நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? ஒரு டாக்ஸிக் கொலீக், இல்ல டாக்ஸிக் மேனேஜர், இல்ல டாக்ஸிக் கம்பெனி, இல்ல வந்து பாலிடிக்ஸா இருக்கு என் கம்பெனில. எப்படி ஹேண்டில் பண்றது? குயிட் பண்றது தான் ஒரே வழியா அப்படின்னு கேட்குறேன். நெறைய பேர் கேட்குறீங்க. நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட இனிஷியல் டேஸஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆன டைம்ல. பட் என்னன்னா அது ஒரு லேர்னிங்க. அதாவது 10 வருஷமா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமாவும் டாக்ஸிக் கம்பெனியாவே, டாக்ஸிக் மேனேஜராவே இருக்கேன்னா, தட் இஸ் நாட் அ ரைட் திங் டு டூ. குயிட் பண்ணணும். பட் இப்ப என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி போறீங்க. 3 மாசம் தான் ஆகுது. எல்லாமே எனக்கு டாக்ஸிக்கா தெரியுது. நான் குயிட் பண்றேன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங்.
ஓகே. நீங்க அவங்கள எப்படி பார்க்கணும்னா, அவங்கள ஒரு அந்த மாரி ஒரு டாக்ஸிக் பீப்பிள் எல்லாம் ஒரு லேப் ராட் மாரி பார்க்கணும். இவங்கள வச்சு நம்ம கத்துக்கலாம். அப்போ ஒரு 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 சிலருக்கு உனக்குன்னு ஒரு நாள் வரும். இத மாரி விஷயங்கள பார்க்கறதுக்குன்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஸோ இந்த பீஸா படத்துல அந்த ஹீரோயின்ஸ்லாம் உனக்குன்னு ஒரு டைம் வரும். அப்படின்னு சொல்லி அந்த கோஸ்ட் ரிலேட்டடெல்லாம் நடந்துட்டுருக்கும். உனக்குன்னு ஒரு டைம் வரும். அப்ப நம்புவ நீ கோஸ்ட்ட அப்படின்ற மாரி உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இனிஷியல் டேஸஸ்லாம் வந்துச்சு. நெறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் 5 வருஷம் நல்லா இருந்திருப்பீங்க. அந்த மாரி ஒரு டாக்ஸிக்க பார்த்திருக்க மாட்டீங்க. நடுவுல திடீர்னு ஒரு டாக்ஸிக் எம்ப்ளாயியோ, இல்ல ஒரு மேனேஜரோ, இல்ல ஒரு கம்பெனியோ பார்த்துருவீங்க. இல்ல 10 வருஷம் நல்லா இருந்திருக்கும். 15வது வருஷம் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஆனதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ரைட். ஸோ டிபெண்ட்ஸ் எப்ப வேணா நீங்க பார்க்கலாம். அது எப்ப பார்க்குறீங்களோ, அப்போ வந்து அத ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கோங்க. அவங்கள ஒரு லேப் ராட்டா பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க வந்து அவங்களையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டாக்ஸிக் பெர்சனையே ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு வேற வேற மேனேஜர்ஸோ, இல்ல வேற டீம் மெட்டையோ, இல்ல வேற கம்பெனியோ ஈஸியா மேனேஜ் பண்ணிறலாம். ஸோ அந்த இடத்துல நீங்க டிமோட்டிவேட் ஆயிட்டு, நான் ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிட்டு, நீங்க வந்து குயிட் பண்ணணுன்றத பண்ணாதீங்க. டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் தான் நம்ம பாடிக்கான முதல் எதிரி. அத மட்டும் பண்ணாதீங்க. ரைட். ஸோ நெறைய பேர் என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஓகே என்னால முடியல. லெட் மீ கோ அண்ட் ஸ்டார்ட் அ பிசினஸ். லெட் மீ கோ அண்ட் ஸ்டார்ட் அ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறீங்க. ஒரு தனி பிசினஸ் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்பொழுது எவ்ளோ கஷ்டம், எவ்ளோ ஸ்ட்ரெஸ், எவ்ளோ பிரஷர் வரும் தெரியுங்களா? அப்போ வொர்க்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, பிரஷரையே நீங்க பெருசா உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்தில, நீங்க போய் ஓன் பிசினஸ் பண்ணும்பொழுது வர பிரஷரையும், ஸ்ட்ரெஸ்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ரைட். இட்ஸ் அ சிம்பிள் அனாலஜி. நான் கேட்கறது இட்ஸ் அ சிம்பிள் அனாலஜி. ரைட். ஸோ இப்போ ஒரு நீங்க ஸ்டார்ட் அப் அது அகைன் டாபிக் நான் அதையும் கவர் பண்றேன். நீங்க நெறைய பேரு பண்றாங்க அத. ஒரு 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 6 வருஷம், 7 வருஷம் ஐடில இருந்துட்டு ஐ ஹேவ் டூ ஸ்டார்ட் அப். நான் ஸ்டார்ட் அப்ன்னு சொல்றது ஐடி கூட கிடையாது. இப்ப நான் ட்ரெஸ் விக்கிறேன். இல்ல நான் வந்து ஒரு டீ கடை வைக்கிறேன். சம்திங் யூ ஆர் டூயிங். பட் என்ன அப்டின்னா, வென் யூ டூ தட் இப்ப நீங்க வந்து ஐடில மாசம் ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. இல்ல 50,000 வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த அமௌண்ட் அந்த பிசினஸ்ல வர்ற வரைக்கும் நீங்க இந்த ஐடி ஜாப்ப விடக்கூடாது. யூ ஹேவ் டூ டூ சம்திங் பேரலலி. ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிச்சுட்டு பாருங்க. சாட்டர்டே, சண்டே அத பாருங்க. ரைட். ஸோ ஸ்டார்ட் அப் மூன் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் வந்து தனியா வந்து அவுட் சைட் த ஆஃபீஸ் ஹவர்ஸ் பண்றேன். அண்ட் டோன்ட் டூ தட் ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல பண்ணிறாதீங்க. அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆயி அவங்களால லே ஆஃப் பண்ண முடியும். டெர்மினேட் பண்ண முடியும். ஸோ டோன்ட் டூ தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இப்ப நான் யூடியூப் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் என் கம்பெனில தேர் இஸ் அ பெர்மிஷன். நான் பெர்மிஷன் வாங்கி ஐ அம் டூயிங் இட். ஆன் வீக்கெண்ட்ஸ் ஐ அம் டூயிங் இட். அத மொத நீங்க கேட்டுக்கணும். நான் பண்றேன். சில கம்பெனிக்கு வீக்கெண்ட்ஸ் கூட இந்த மாரி நீங்க மூன் லைட்டிங் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அதெல்லாம் கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுலயே நெறைய வீடியோஸ்லாம் யூடியூப்ல நான் வாங்குற சேலரி அப்படின்லாம் சொல்றேங்க. அதெல்லாம் சொல்லவே கூடாது ஆக்சுவலா. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ரைட். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மூன் லைட்டிங் பண்றதோ, இல்ல வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் எல்லாம் பண்றதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. பட் ஃபுல் டைம் ஜாப்ப விட்டுட்டு அத பண்ணாதீங்க. இங்க நீங்க வாங்குற சம்பளம் அங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது. அதே மாரி ஸ்ட்ரெஸ்ஸும், பிரஷரையும் ஹேண்டில் பண்ணவும் கத்துக்கணும். அத எப்படி நீங்க வந்து உங்க உங்க பாடிய இம்பாக்ட் பண்ணாத அளவுக்கு அத ஹேண்டில் பண்ண நீங்க கத்துக்கணும். இப்ப இல்ல இது எனக்கு முடியல. அத குயிட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன்னா, அது அத விட கொடுமையா இருக்கும். ஆரம்பிச்சவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் யூ கேன் டேக். உங்க ஃப்ரெண்டோட ஸ்டார்ட் அப் சக்சஸ்ஃபுல்லா போகுதுங்கிறனால உங்களுதும் அப்படி போகணுங்கிறது கிடையாது. எப்பவுமே நான் பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவையும் நினைக்கிறேன்னா, அதே இடத்துல நெகட்டிவையும் நினைப்பேன். எடுத்தோனே ஏன் நீ வந்து நெகட்டிவா பேசுறேம்பாங்க. நான் சொல்லும்பொழுது அப்படிதான் எனக்கு நான் சொல்லிக்குவேன். பட் தட் இஸ் அ ஃபேக்ட். எடுத்தோனே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். அதுதான் நமக்கு புது சொல்யூஷன்ஸ குடுக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். இது ரிலேட்டடா டாபிக் இருக்கு இன்னும். நான் அத சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் குயிட் வித்தவுட் அ நியூ ஜாப். அதுதான். இப்ப நான் வந்து அடுத்து என்னால இங்க இங்க முடியலங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்குங்க அப்படின்னா, குயிட் பண்ணாதீங்க. ஒரு புது ஜாப் வாங்கிட்டு குயிட் பண்ணுங்க. என்ன ப்ரோ 3 மாசம் நோட்டீஸ் பீரியட்லாம் சொல்றாங்க ப்ரோ. எப்படி? 3 மாசம் எல்லா கம்பெனியும் 3 மாசம் தாங்க நோட்டீஸ் பீரியட். அப்படி பார்த்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் எம்ப்ளாயீஸே கிடைக்க மாட்டாங்க. ரைட்? அட்லீஸ்ட் ஒரு ஒரு குட்டி ஜாப் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க குயிட் பண்ணிட்டு கூட ஒரு ஆஃபர் வச்சுட்டு குயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஆஃபர்ஸ் கூட திரும்ப கவுண்டர் ஆஃபர்ஸ் வாங்குங்க. ஓகேங்களா? தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ ஏன்னா இந்த கவுண்டர் ஆஃபர் வாங்குங்கன்னு சொன்னோனே நெறைய ஹெச்ஆர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உடனே நீங்க வந்து அ லைக் டிபேட்க்கு வராதீங்க. இட்ஸ் அ பிராக்டிகல். அது உங்களுக்கும் தெரியும். நெறைய ஹெச்ஆர்ஸ்மே அத பண்ணுவீங்க. ரைட்? ஸோ இட்ஸ் எவ்ரிஒன் டஸ் திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்புறம் தான் வந்து கம்பெனி ஆகட்டும், மித்த விஷயங்கள் ஆகட்டும். இல்லையா? ஃபைன். ஸோ அஃப்ரைட் ஆஃப் குயிட்டிங் இது நடக்குங்க. என் மேனேஜர்லாம் சொல்றாரு, என் டீம் லீடர் சொல்றாரு, எங்க அப்பாலாம் சொல்றாரு, புதுசாலாம் போனா அங்க இந்த மாரிலாம் உனக்கு கிடைக்காது. இங்கலாம் அழகா 2 to 11 ஷிஃப்ட் மத்தியானம் போனயா, வந்தயான்னு இருந்த இந்த மாரிலாம் அங்க இருக்காது. அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? கம்பெனியோட ரூல்ஸ் மாறலாம். உங்க டீம் மேனேஜர் நாளைக்கு இவ்வளவு சொல்லிட்டு அவர் குயிட் பண்ணிட்டு போலாம். ரைட்? ஸோ அந்த மாரி உங்கள சொல்றாங்க அப்டின்னா, ஃபைன். அவங்க சொல்றாங்கிறதுக்காகவே ஒரு ட்ரைக்கு நீங்க குடுத்து பார்க்கலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, "வெளிலலாம் போனீன்னா கிடைக்காதுடா, உனக்கு என்னடா தெரியும்?" அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, அட்டெண்ட் பண்ணி பாருங்க.
ஃபைன். உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சனால தானே இப்ப நீங்க கரண்ட் கம்பெனில வொர்க் பண்ணவனே உங்கள சூஸ் பண்ணான். அப்போ உங்க கரண்ட் கம்பெனில இருக்கவங்களால சூஸ் பண்ண முடிஞ்சா, புது கம்பெனிக்கு ஏன் முடியாது? Google மாரி கம்பெனிலேயே எல்லாருமே அறிவாளின்னு நெனைக்கிறீங்களா? கிடையாது. இல்ல உங்கள மாரி கம்பெனில எல்லாவனும் முட்டாள்ன்னு நெனைக்கிறீங்களா? கிடையாது. ரைட்? ஸோ அந்த மாரிலாம் நம்ம வந்து நம்ம இது பண்ணிக்கூடாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்களுக்கு தோணணும் அவ்வளோதான். நான் இங்கேயே இருக்கணும்னா இருங்க. பட் இன்னொருத்தர் சொல்றாங்கங்கிறதுக்கோசரம்லாம் டோன்ட் டூ தட். அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாது. அதே மாரி அது மாரி அஃப்ரைட் ஆகாதீங்க. பயப்படாதீங்க. ட்ரை பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான். லைக் ஜாப் வாங்கிட்டு அப்புறம் குயிட் பண்ணுங்க. ஓகே? அதே மாரி வந்து லைக் நெறைய பேர் வந்து அதான் இதுதான் லைக் அஃப்ரைட் ஆவாங்க அப்டின்னா, நம்மள மெயினா சொல்றது என்னன்னா, உனக்கெல்லாம் ஸ்கில் இல்ல. அதனால நீங்க போனீங்கன்னா, அப்ப ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. நான் அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்க கம்பெனி லேர்னிங் குடுக்குது, குடுக்கலைனாலும் நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருங்க. ஸ்கில் நம்மகிட்ட இருந்தது அப்டின்னா, நம்ம குயிட் பண்றதுக்கும் பயப்பட தேவையில்ல. லே ஆஃப்ல இம்பாக்ட் ஆயிருவோங்கிறதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஓகே. நான் அது லே ஆஃப் வரும்போது நான் டீப்பா சொல்றேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நெறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, லைக் நீங்க வந்து லேட்டா நீங்க தள்ளி போயிட்டே இருக்கிறப்போ குயிட் பண்றதுக்கு என்ன ஆகும்னா, கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாயிரும். மேரேஜ், கிட்ஸ் அப்ப பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ ஏர்லியா நீங்க பண்ணணுமோ பண்ணணும். அந்த டொமைன் ஸ்விட்ச்லயே நான் சொன்னேன் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ வொர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ வொர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியல் 1 இயர், 2 இயர்க்கு நீங்க பார்க்க முடியாது. ரைட் 12 ஹார்ஸ் கூட வொர்க் பண்ணலாம். 8 ஹார்ஸ் கூட வொர்க் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா, வொர்க் லைஃப் பேலன்ஸ் இம்பாக்ட் அந்த 1 இயர் இருந்தாலும் அட்ஜஸ்ட். பட் எத நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னா 2 விஷயம். உங்களோட சாப்பாடு, உங்களோட தூக்கம். தூக்கம் அப்படிங்கிறது 8 மணி நேரம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 11. ஃபர்ஸ்ட் கேஸ் 11. அந்த 11லருந்து 8 மணி நேரம் தூக்கமும், 3 வேளையும் சாப்பாடு கரெக்ட்டான டைம்ல என்னால சாப்பிட முடியலைன்னா, தட் இஸ் சீரியஸ் சிச்சுவேஷன். ஓகே. உங்க மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்படுறப்போ, நீங்க யூ ஹேவ் டூ குயிட். அந்த மாரி ஒரு ஜாப் தேவையில்ல. ரைட்? அண்ட் எனக்கு இது 2ம் நல்லா இருக்கு. வொர்க் லைஃப் பேலன்ஸ் தான் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, அது ஃபைன். அது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ற வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? பட் லாங் டெர்முக்கு வொர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாம, மென்டல் ஹெல்த் கான்சன்ட்ரேட் பண்ணாம, ஹெல்த்த கான்சன்ட்ரேட் பண்ணாம சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த கம்பெனி விட்டா 1000 கம்பெனி, அவங்களுக்கு கம்பெனிக்கு உங்கள விட்டா 10,000 எம்ப்ளாயி. எண்ட் ஆஃப் டே அதுதான். ஓகே. ஆஃப் டே உங்க ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப ஃப்ரெஷருக்கு நான் பேசினேன். இப்ப எக்ஸ்பீரியன்ஸுக்கே நான் சொல்றேன். சி நம்ம வந்து லைக் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அதாவது ஒரு 1,00,000 நீங்க சேலரி தாண்டுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க அதிகமா சம்பாரிக்க அதிகமா டாக்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கணும். ரைட்? எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தாது. ஃபர்ஸ்ட் 2 பிஹெச்கேல இருப்போம். நல்லா சம்பாரிச்சோனே 3 பிஹெச்கே போவோம். அப்புறம் வீடு வாங்கணும்னு தோணும். அதுதான் சொல்ல வரேன். தட் இஸ் த சைக்கிள். ரைட்? ஸோ நீங்க பிரியாரிட்டி குடுக்க வேண்டியது உங்க எர்லி 20ஸ்ல உங்களுக்கு பிரியாரிட்டி குடுக்க வேண்டிய விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த். ஓகே. மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸ உள்ள எடுத்துட்டு போகாதீங்க. ஃபோன்ல இரிட்டேஷனா இருக்கும். குழந்தை வந்து இங்க கூப்பிடும். இல்ல அப்பா வந்து கூப்பிடும். அவர்ட்ட திரும்பி, "என்ன சும்மா இருக்க முடியாதா?" அப்படின்னு கத்தாதீங்க. தட் இஸ் மென்டல் ஹெல்த். உங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்கன்ற அர்த்தம். அதுவே உங்க உடம்புல நெறைய விஷயத்த பண்ணி விட்டுரும். அடுத்து பிசிக்கல் ஹெல்த். உங்க தூக்கம், உங்க ஃபுட்டு, உங்க எக்சர்சைஸ் இத 3யும் தயவு செய்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. அண்ட் இத 3யும் டைம் லைன்ல ப்ராப்பரா எர்லி 20ஸ்லயே எடுத்துட்டு வாங்க. ஓகே. இதோட இம்பாக்ட் எப்படி தெரியுங்களா இருக்கும்? 30ஸ். நீங்க 30ஸ் வரும்போது தெரிஞ்சிரும். ஆல்மோஸ்ட் ஒரு 80% இதுல இருக்கிற விஷயங்களெல்லாம் நான் கரெக்ட்டா பண்ணியுமே, என்னோட 30ஸ்ல ஐ காட் ஸ்மால் இஷ்யூஸ். ஓகே. ஐ காட் ஸ்மால் ஹெல்த் இஷ்யூஸ். மென்டலி ஐம் ஆல்வேஸ் ஓகே. பிகாஸ் நான் என்னன்னா, ஐ எனக்கு ஓவர் திங்கிங் பிரச்சனை இருந்தது. ரொம்ப லைக் ஏன்னா அது ரொம்ப இன்செக்யூர்டா இருந்தனால ஒரு ஓவர் திங்கிங் இப்படியே வரும். எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்து எனக்கு எனக்கு இது எனக்கு இருக்கும். எனக்கு ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் ஆகும் பொழுது, என்னோட ஓவர் திங்கிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். மோஸ்ட்லி என் மேரேஜ்க்கு அப்புறம். என் ஒய்ஃப் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது, அ ஷ் அவங்க எனக்கு சொல்லிக் குடுத்த சில விஷயம் லைக் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அது பண்ணாதப்போ லைக் அவங்க நல்லா இதா இருப்பாங்க. தூங்குவாங்க நல்லா. ஸோ இந்த தூக்கத்தில கூட எந்திரிச்சோனே அந்த லேப்டாப்ப ஸ்லீப் மோட்ல போட்ட மாரி தான் இருக்கும். ஷட் டவுன் ஆயிருக்காது. ஸ்லீப்லயே இருக்கும். அதாவது வொர்க்கிங்லயே இருக்க மாரி இருக்கும். காலையில எந்திரிச்சாலும் தூங்குன மாரியே தெரியாது. ஸோ ஓவர் திங்கிங் எனக்கு இருந்தது. ஸோ அத வந்து நான் மாத்திக்கிட்டேன். ஸோ இந்த 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 ஓவர் திங்கிங், ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்தனாலவோ என்னவோ, இல்ல என்னோட 30ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஐ காட் அ ஸ்மால் இஷ்யூ இன் த ஹெல்த். ஓகேங்களா? அதிலிருந்து இப்ப தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் நடுவுல கொஞ்சம் எக்சர்சைஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணேன். லைக் என்னோட 26 ஏஜ்லேருந்து நான் எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் தென் அதெல்லாம் ரொம்ப ஸ்டாப் பண்ணேன். அக்ரெசிவ் எக்சர்சைஸ் இஸ் ஆல்சோ டேஞ்சர் ஃபார் யுவர் ஹெல்த்.
ஸோ அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. பட் ஜஸ்ட் சம்திங் தட் யூ ஹேவ் டு கிவ் மூமெண்ட்ஸ் ஃபார் த ஜாயின்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். டெய்லி 30 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா, அதை கூட பண்ணாமல் நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அந்த வேலை ஒர்த்து கிடையாது. ஓகே, 30ஸ்ல நீங்கள் சம்பாரிச்சதெல்லாம் அதுக்கு கொடுக்கணும். இல்லை 30ஸ்ல அதுக்கு போய் பெரிய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ நீங்கள் இதை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிக்கிறீங்களோ, ஏன்னா ஐடியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த போஸ்டர் இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்கு, போன்ஸு, ஸ்பைனில் தான் இஷ்யூஸ் வரும். அந்த மாதிரி எனக்கு நெக்கில் தான் ஒரு சின்ன இதாச்சு. ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரெக்கவர். அதனால தான் நடுவில் கூட ஒரு 1 இயருக்கு முன்னாடி வீடியோக்கு பெரிய கேப் ஆகிருக்கும், நான் போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் ஐ தாட் இதெல்லாம் விட எனக்கு ஹெல்த் முக்கியங்கிறது தான், என் ஃபேமிலி முக்கியங்கிறது தான். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க, நீ இவ்வளோ பேசுகிற, நீ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க, உன்னை செல்ஃப் லவ்வே பண்ணல, உன் ஃபேமிலி டைமே கிடையாது. அதெல்லாம் இல்லை. என்னோட ஃபேமிலி டைம், என்னோட ஒர்க் டைம், என்னோட கண்டென்ட் கிரியேஷன் டைமை நான் அழகாக மேனேஜ் பண்ணியிருப்பேன். என்னால் நினச்சா டெய்லி ஒரு வீடியோ போட முடியும். நான் போடுறது கிடையாது. ரைட். எனக்கு ஒரு கிட் இருக்குது. லைக் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம் ஷீ இஸ் லைக் 4.5. அவளோட நான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால தான் என் வீடியோவில் எடிட்டிங்கோ அனிமேஷனோ அதெல்லாம் இருக்காது. மை வீடியோ வில் பி மோர் சிம்பிள். ஏன்னா அதுக்கெலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இது எஜுடெக், இது என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். பட் தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே திஸ் இஸ் நாட் நீடட் அப்படிங்கிறது. ரைட். உட்காருவேன், வீடியோ எடுப்பேன், ஜம்ப் கட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு 1 வீக் பண்ணுவேன். இந்த மாதிரி லாங் வீடியோஸ்க்கெல்லாம் அப்புறம் அதை அப்லோட் பண்ணுவேன். தட்ஸ் ஸோ சிம்பிள். எனக்கு டெக்னாலஜியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். அதனால் எனக்கு ஸ்கிரிப்ட் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. ரைட். நான் நினச்சா ஃபுல் ஸ்டாக்கெல்லாம் எடுக்கலாம். பட் அது எஃபோர்ட், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் நான் பண்ண மாட்டேன். ஐ யூஸ் டு டூ ஆல்டர்னேட் டேஸ் எக்ஸசைஸ். அதே மாதிரி என்னோட மென்டல் ஹெல்த்தை நான் நல்லா வச்சுக்குவேன். என்னோட ஃபேமிலி டைம், வெளியில் போகிறது, என் பொண்ணோட விளையாடுறது, அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது ஹோட்டல், மூவிஸ் போகிறது எல்லாமே ஐ டூ. ரைட். அதே மாதிரி என் ஒர்க்கையும் ஆன் டைமுக்கு நான் முடிச்சிருவேன். ஸோ ஐ டோன்ட் டூ எனி ஆஃப் திஸ் யூடியூப் டைம் டியூரிங் மை ஒர்க் ஹவர்ஸ் பிகாஸ் அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க எனக்கு சேலரி பே பண்ணுறாங்கன்னா ஐ ஹவ் டு பி ப்ராப்பர் வித் த ஒர்க் டு தெம். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன். ஸோ அட் ஏர்லியஸ்ட்டாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ். பட் இதெல்லாம் நானும் எனக்கு சொல்லும்போது இப்படி தாங்க கேட்டுக்கிட்டே இருந்தேன். யூட்டிலைஸ் பண்ணலைங்க. என்னோட ஏஜ் ஆஃப் 22, 23, 24, 25லலாம் நான் பண்ணலை. 26 வரைக்குமே நான் பண்ணலைங்க. இன்றைக்கே ஐம் ஜஸ்ட் ஃபேஸிங் இட். ரைட். ஃபைன். ஸோ இதை நீங்கள் நிஜமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியலி குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ கம்மிங் டு சே. ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபுட்டு, ஸ்லீப்பு, எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒர்க் லைஃப் பேலன்ஸை பார்த்துக்கோங்க. பிகாஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு 1 இயர் 2 இயர் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கூடாது. ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகே, சேலரி மேட்டர்ஸ். ஃப்ரெஷராக இருக்கும் பொழுது கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது சேலரி மேட்டர்ஸ். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஐ செட் 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஜம்ப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக வந்துடணும். ஓகேங்களா. அதாவது ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் போய் ஒரு 50 லட்சம் வாங்குறதுக்கும், ரைட், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே 50 லட்சம் வாங்குறதுக்கும் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 2 வருஷத்துக்கு முன்னாடி 50 லட்சம் வாங்குறான். இப்போ தான் நான் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் நாட் மை சேலரி. ஐம் ஜஸ்ட் சேயிங். ரைட். அப்போ என்ன நினைப்பேன், பரவாயில்ல 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்போ நானும் 50 லட்சம் வந்துட்டேன், அவனும் இப்போ 50 லட்சம், அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவர் 2 வருஷமாக 50 லட்சம் வாங்கினாரு. அந்த ப்ராஃபிட் அவருக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த 2 வருஷம் 50 லட்சம் வாங்கலை நீங்கள், அது நட்டம் உங்களுக்கு. ரைட். இப்போது நீங்கள் திடீர்னு ஒரு சுவிட்ச் பண்ணியிருப்பீங்க. 10 வருஷம் ஒரே கம்பெனிலேருந்து திடீர்னு 20 லட்சத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ அடுத்த சுவிட்ச் பண்ணும்பொழுது 50 லட்சம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு 30 லட்சம் ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் மாதிரி தெரியும். இதுவே உங்கள் ஃப்ரெண்டு ஆல்ரெடி 50 லட்சம் வாங்குறாரு. அவரும் உங்களோட சேர்ந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு 55 லட்சம் தான் கிடச்சிருக்கும். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் 55 லட்சத்துக்கு மேலே, மிஞ்சி போனால் 60 லட்சங்க. அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது. அப்போ அவருக்கு வந்து 50லேருந்து 55ங்கிறது கம்மியாக தெரியும். ஆனால் உங்களுக்கு 20லேருந்து 50ங்கிறது பெருசாக தெரியும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்களுக்கு 2 வருஷமாக நட்டம், அவருக்கு 2 வருஷமாக ப்ராஃபிட். அதுக்கு மேலே வேற இப்போ அவருக்கு 5 லட்சம். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ சேலரி மேட்டர்ஸ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக யூ ஹாவ் டு பி இன் த ஸ்டாண்டர்ட். நான் உங்களை ஓவர் ப்ரைஸ்டுக்கு விற்க சொல்லலை. உங்களோட ஸ்கில்லை ஸ்டாண்டர்டை விட்டு கீழே வராதிங்கன்றதான் சொல்கிறேன். அடுத்து அதே மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் சேலரி போகும்போது என்ன ஆகுனா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். அதுக்கேற்ற ஒர்க் லோடும் வரும். ஓகே, ஒர்க் லோடுனா இப்போ நீங்கள் வந்து அதிகம் சேலரி வாங்குறதுனால இன்னும் சில பேர்லாம் யுனிவர்சல் டைமில் கால் அட்டன் பண்ணுறாங்க. விடிய காத்தால 4 மணி, 2 மணி, 1 மணி, எப்போ தூங்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. அந்த மாதிரி உங்கள் ஹெல்த் இம்பேக்ட் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. எல்லாருக்கும் ஐடியில் அந்த ஒரு ஃபேஸ் வருங்க. மேனேஜர் ஆயிட்டிங்கனால டெலிவரி ஹெட், டேரக்டர், அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் அது எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் வரும். அது வரும்பொழுது பண்ணிக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒர்க் லோடு வர்றத 8 வருஷம் 7 வருஷத்துலேயே இழுத்து போட்டுக்கிட்டு அதுக்கான சேலரியும் நம்ம வாங்கிக்கிட்டு அப்போ நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம வந்து இம்பேக்ட் பண்ணுறோம். ரைட். யூ திங்க் அபவுட் இட். இட்ஸ் அப் டு யூ. ரைட். ஃபைன். அடுத்து ஃபாரின் ஜாப்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஆன்சைட் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ நல்லது.
ஒரு யங்ஸ்டரா நீங்க இருக்கும் பொழுதே பண்ணணும். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறப்போ உங்களால பெருசா சேவ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஓகே. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். பட் அது முன்னாடியே பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இத பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அத நான் இன்னொரு டாபிக் வரப்ப நான் சொல்றேன். ஸோ அதுதான் அடுத்த டாபிக். இப்ப நெறைய கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லலாம் ஆர்எஸ்யூன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தின டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அந்த வீடியோவ போய் நீங்க பாருங்க. பட் இதுல நான் ஓவர்வியூ சொல்றேன். அதாவது சேலரி இல்லாம ஓகே. இப்போ உங்களுக்கு 30 லேக்ஸ் சேலரி சொல்றாங்கன்னா, அது இல்லாம ஸ்டாக்ஸ் குடுப்பாங்க. 5,00,000க்கோ, 10,00,000க்கோ, 20,00,000க்கோ ஒவ்வொரு வருஷமும் குடுப்பாங்க. ஓகே. இப்போ வால்மார்ட், கூகுள், அதேமாரி பேபால், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, Facebook இந்த மாரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டாக்ஸ் குடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ்ல இவ்ளோ இந்த கேட்டகரி போனா தான் இருக்கும். சில கம்பெனிஸ்ல அங்க ஜாயின் பண்ணாவே எல்லாருக்கும் ஸ்டாக்ஸ்ங்கிறது குடுப்பாங்க. ஸோ அத தான் ஆர்எஸ்யூன்னு சொல்லுவாங்க. இஎஸ்பிபின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த டீட்டெயில்டு வீடியோல நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாரி கம்பெனியில எவ்வளோ சீக்கிரம் நீங்க ஜாயின் பண்றீங்களோ, அவ்வளோ நல்லதுங்க. பிகாஸ் சேலரிங்கிறது எந்த கம்பெனிக்கு போனாலும் 30,00,000 தான். அது ஒரு சர்வீஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டாக் குடுக்காத கம்பெனிக்கு போனாலும் சரி. ஆனா அதோடு சேர்த்து வருஷம் வருஷம் 10,00,000, 20,00,000 ஸ்டாக்ஸும் ஆட் ஆகுது இல்லையா? அது உடனேயும் விக்க முடியாது. அதுவும் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த டீட்டெயில் வீடியோல. பட் ஆட் ஆகுது இல்லையா? ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இன்கம் ஆட் ஆகுது இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஃபாரின் நீங்க போனீங்க அப்படின்னா சீக்கிரம் போங்க அப்படின்னு. ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ஃபாரின் போய் சம்பாதிக்கிறதும் ஒண்ணு தான். ஆல்மோஸ்ட் நீங்க இங்க ஏதாவது ஸ்டாக் குடுக்குற கம்பெனில வொர்க் பண்றதும் ஆல்மோஸ்ட் ரொம்ப இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரே மாரி பேக்கேஜ் தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால நீங்க உங்களோட ஃபேமிலி, உங்களோட கண்ட்ரிலேயே நீங்க இருக்கலாம். ரைட். அதேமாரி ஃபாரின் நீங்க போறீங்க அப்படின்னா, சொன்ன மாரி எர்லி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போயிடுங்க. ரொம்ப வருஷம் அங்க இருந்துட்டு திரும்பவும் இந்தியா வந்தீங்க அப்படின்னா, இங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அங்க இருக்கிற பேக்கேஜ் இங்க மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அங்கிருந்து வர்ற கேண்டிடேட்ஸ பார்க்கறத விட, இங்க இருக்கிற கேண்டிடேட்ஸ ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. பட் மோஸ்ட்லி நெறையா ஆன் சைட் போறவங்க யுஎஸ், யுகே இல்ல மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், மலேசியா போறவங்க வர்றது கிடையாது. அங்கேயே இருந்துக்கிறாங்க. ஏன் வர்றது இல்லைன்னா, அது ஒரு ரீசன் தான். திரும்ப வந்தா இந்தியால பெருசா ஸ்கோப் கிடையாது. இந்த சேலரி மேட்சும் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு ரீசன் தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஃபைன். அடுத்து. ஓகே. ஸோ இது வந்து இப்ப நான் சொல்லப் போறது வந்து சம்திங் ரிலேட்டட் டூ ஃபினான்ஷியலா இருக்கும். ஸோ நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிர்றேன். நான் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ நெறைய ஐடில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள சில பேர் பண்ணுவோம். அத உங்களுக்கு நான் சொல்றேன். எர்லி ஸ்டேஜ்ல பண்றது நல்லது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ். ஸோ ஜெனரலா நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, சேலரி, ஸ்டாக்ஸ் மாரி இன்சூரன்ஸும் பெனிஃபிட்டா வந்துரும். உங்களுக்கு, உங்க அப்பா, அம்மாவுக்கு, உங்க ஒய்ஃப் கல்யாணம் ஆச்சுன்னா ஒய்ஃப்‌க்கோ, ஹஸ்பண்ட்‌க்கோ கிடைச்சிருங்க. அது நீங்க பண்ணலாம். சில கம்பெனில வந்து அம்மா, அப்பாவுக்கு குடுக்க மாட்டாங்க. பட் நம்ம பே பண்ணி கார்ப்பரேட்டா வாங்கிக்கலாம். பட் இந்த இன்சூரன்ஸ் எவ்வளோ நாள் வேலிடா இருக்கும்னா, நீங்க அந்த கம்பெனில வேலை செய்ற வரைக்கும் தான். இப்ப நீங்க அந்த கம்பெனில வேலை செய்யல. ஒரு 2 மாசம் கேப், ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்ன பண்றது? இன்சூரன்ஸ் கிடைக்காது இல்லையா? ஸோ உங்க கம்பெனில கிடைச்சாலுமே தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ உங்களுக்கு உங்க அம்மா, அப்பாவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இதுல மெயினா உங்க அம்மா, அப்பாவுக்கு ஏன் நான் போட சொல்றேன்னா, சில ஏஜென்சிஸ் எல்லாம் பார்த்தீங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ரைட்? அப்போ உங்க அம்மா, அப்பாவுக்கு 50 வயசு ஆகறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பிரீமியம் கட்ட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா அது கன்டின்யூ ஆகும். குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்ப என்னோட அப்பாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ப எனக்கு தெரியாது இதெல்லாம் பண்ணணும்னு. இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து 70. அவருக்கு வந்து நான் வந்து பெர்சனலா எடுக்கலான்னு போறப்ப தரமாட்டேன்னு சொல்ட்டாங்க. ஆனா கார்ப்பரேட்ல எங்க அப்பாவுக்கு இருக்கு. அப்ப கார்ப்பரேட்ல இல்ல அப்படின்றப்போ எனக்கு வந்து அப்பாவுக்கு வந்து இன்சூரன்ஸ்ல கவர் பண்ண முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா ஐ ஹேவ் டூ பே. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. நான் நெனச்சேன், எதுக்குடா இவனுங்க தனியாவும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் கார்ப்பரேட்ல குடுக்குறாங்களே அப்படின்னு நான் அவங்கள நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ரைட். பட் அப்புறம் தான் தெரியுது அவங்க ஏன் அத பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அகெயின் அப் டூ யூ. நீங்க எவ்வளோ சீக்கிரம் அது உங்களுக்கு பெர்சனலா உங்களுக்கு பண்றீங்களோ, உங்க பிரீமியம் உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு வயசு கம்மியா இருக்கிறப்ப பே பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரீமியம்ஸ் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சேலரி வாங்குறீங்க இல்லைங்களா? அதுல லைக் உங்களுக்கு தேவைகள்லாம் போக மிச்சத்த காம்பவுண்டிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நெறைய என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் இல்ல கோல்டு, சில்வர் அந்த மாரி நீங்க வாங்க பாருங்க. ஓகே. அதெல்லாம் ஒரு விஷயம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த லே ஆஃப் ஆகட்டும், இல்ல ஒரு ஜாப் ஸ்விட்ச் ஆகட்டும், அப்பல்லாம் பண்ணும்பொழுது ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கப்போ பயம் வரும். மாறலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமிட்மெண்ட்ஸ்ல டாப்ல இருக்கிறது என்ன தெரியுங்களா? இஎம்ஐஸ். ஓகே. ஸோ டோன்ட் கெட் இன்டூ தட் லோன்ஸ். ஒரு கார் வாங்குனாலும் சரி, ஒரு வீடு வாங்குனாலும் சரி, 80% ரெடி பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் வந்து என்ன பண்றோம், நம்ம ஜாப் போறோனே ஒரு வீடு வாங்கணும். ஆனா என்ன நெனைக்க மாட்டேங்கிறோம்னா, இப்ப நம்ம 20 வருஷம் அந்த ஜாப்ல இருப்போங்கிறதுக்கான கேரண்டி என்ன? ரைட்? இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் எப்ப சந்தோஷமா இருக்கிறவன் அப்படின்னா, 3 மாசம் வேலை இல்லைன்னாலும், அந்த 3 மாசத்த என் குடும்பத்த ஓட்ட முடியும்னு ஒருத்தன் இருப்பான் இல்லைங்களா? அவன் தான் நிஜமாவே சந்தோஷமா இருக்க போறவன். ரைட்? ஸோ இப்ப இஎம்ஐஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா
சி இவ்வளோ பேசுறியே உனக்கு இருக்கான்னு கேட்டா, எனக்கு இருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்றேன். ரைட். ஒரு என்னோட என்னோட ஒரு ட்ரிக் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு பாயிண்ட்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ட்ரிக் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு டிப் நீங்க வாங்குற சேலரி, அந்த நம்பர்ஸ் உங்கள தவிர உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். உங்கள சுத்தி இருக்கிறவங்கன்னா யாராரோ அவங்க எல்லாரும் தான். ரைட். ஸோ உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், உங்க பார்ட்னரா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க கொலீக்ஸா இருக்கலாம். கொலீக்ஸ்க்குலாம் சொல்லவே கூடாது. அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம். இப்ப நீங்க 1,00,000 வாங்குறீங்கன்னா 70,000 தான் சொல்லணும். எதுக்கு நான் சொல்றேன் அப்டின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நான் இதுக்காக தப்பு சொல்லல. நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நான் எதனால தப்பெல்லாம் சொல்ல கிடையாது. ஓகே. நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் சொல்லும் பொழுது, அவங்களுக்கே தெரியாம ஒரு கமிட்மெண்ட்ஸ் பண்ணலாம். அந்த பையன் இவ்வளோ வாங்குறான். சரி ஹஸ்பண்ட் இவ்வளோ வாங்குறாரு. ஓகே ஒய்ஃப் இவ்வளோ வாங்குறாங்க. ஈவன் கிட்ஸ்னா கூட அம்மா, அப்பா இவ்வளோ வாங்குறாங்க. அப்டின்ற மாரி ஆயிடும். தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், கமிட்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ உள்ள இழுப்பாங்க. அப்படி ஒண்ணு தான் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த லோன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி 90ஸ் கிட்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்பவும் அப்படியான்னு எனக்கு தெரியல. மேரேஜ் பண்ணணும்னா வீடு இருக்கணும். வீடு வாங்கு. அப்படி சொல்லி தான் என்ன வீடு வாங்க வச்சாங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஐம் ஜஸ்ட் பேயிங் சம் இஎம்ஐ எவ்ரி மந்த் நான் குடுக்குறேன். அது குடுக்குறப்ப தான் தெரியும். ஐயோ! இந்த மாசமும் போகுதா? இந்த மாசமும் போகுதா? அப்ப 10 இயர்ஸ் லோன் எடுத்திருப்பாங்க. சில பேர் 20 இயர்ஸ் எடுத்திருப்பாங்க. முடியும்னு நெனைப்போம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். 40 வயசு ஆயிரும். எல்லாரும் என்ன நெனைப்போம்? மொதயே முடிச்சுருவோம். மொதயே நீங்க முடிச்சுறது நல்லது தான். பட் வாட் இஸ் த கேரண்டி அகைன்? நீங்க மொதயே முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் லோன் எடுத்தப்ப என் சேலரி வேற. இப்ப என் சேலரி வேற. இன்னைக்கு வரைக்கும் நான் முடிக்கல. பிகாஸ் நியூ கமிட்மெண்ட்ஸ் வில் பி கீப் ஆன் கம்மிங். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லோன் வாங்குறப்போ நம்ம நெனைப்போம். இது இந்த மாரி பண்ணி முடிச்சிரலாம். நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு தெரியாது. நமக்கு கல்யாணம் ஆனுச்சுன்னா எப்படி எவ்வளோ குழந்தை பிறக்கும்? நம்ம எங்க ஷிஃப்ட் ஆவோம்? அங்க வீடு வாடகை எவ்வளோ இருக்கும்? புது கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோ? எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? ரைட்? ஸோ நெறைய ஃபேமிலி இந்த புதுசா குழந்தை பிறந்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. டயப்பருக்கு மட்டுமே ஒரு வருஷம் எவ்வளோ செலவாகுது அப்படின்றத சொல்லுவாங்க. ரைட். அப்ப நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அந்த மாரி கமிட்மெண்ட்ஸ்ல நம்ம போய் விழுகக்கூடாது. 80% ரெடி பண்ணுங்க. அப்புறம் போய் வாங்குங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. நான் 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 வந்து என்னோட வீடு வாங்கும்போது நான் ஊர்ல தான் வாங்குனேன். ஸோ நான் அந்த வீடு வந்து இப்ப வாங்கி ஒரு 7 வருஷம் ஆச்சு. நான் கட்டிட்டு தான் இருக்கேன். ஓகே. அந்த 7 வருஷம் நான் கட்டின இஎம்ஐ அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருந்தேன்னா, இந்த 7வது வருஷம் இப்போ 80% என்கிட்ட அந்த காசு இருந்திருக்கும். நான் 80% கையில இருந்து கேஷ் குடுத்து 20% லோன் வாங்கி, அதே ஏரியால என்னால இப்பவும் வீடு வாங்கியிருக்க முடியுங்க. ரைட்? ஸோ, இப்ப இதுதான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா, இல்ல நான் வந்து மாசம் மாசம் 50,000 இஎம்ஐ கட்டப் போறேங்க. எனக்கு ஹவுஸ் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. 5 வருஷத்துக்கு நீங்க இஎம்ஐ கட்டுற மாரி நெனச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல போட்டுட்டே வாங்க. ஓகே. எஃப்டிலயோ இல்ல வந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அங்க அத நீங்க திரும்ப எடுக்கக்கூடாது. அந்த மாரி வச்சுக்கோங்க. 5 வருஷம் போட்டுட்டே வாங்க. 5 வருஷம் முடிஞ்சோனே அந்த அந்த காசு எவ்வளோ இருக்கோ அத எடுங்க. அப்போதைக்கு வீடு பாருங்க. வாங்குங்க. இப்ப நீங்க சொல்லலாம். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 50,00,000க்கே அங்க வீடு கிடைச்சது. இப்பவும் கிடைக்குமா? எந்த இடத்துல கிடைக்குதோ, அந்த இடத்துல பாருங்க. இன்னைக்குமே நான் சென்னை வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேடவாக்கம், வேளச்சேரி இந்த இடத்துலலாம் இருந்திருக்கேங்க. இன்னைக்கும் 7 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் 50,00,000க்கு வீடு வாங்குனான். இன்னைக்கும் 50,00,000க்கு கிடைக்குது. ரைட்? ஸோ இது இது வந்து இந்த வீடு வாங்குறவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நெறைய ரீசன் சொல்லுவாங்க. நான்லாம் வந்து 1 மணி நேரம் என்ன பேச சொன்னீங்கனாலும் நான் டிபேட் பண்ணுவேன். ரைட்? நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் வச்சிருப்பீங்க. வீடு தான சொத்து, வீடு தான வேணும். சொத்து வேணும், வீடு வேணும் எல்லாம் ஓகே தாங்க. ரைட்? பட் அத எப்படி நீங்க வாங்குறீங்க? நீங்க வாங்குன 3வது மாசத்துல நீங்க நீங்க நோட் பண்ணுவீங்க. ஐயோ! மாசம் மாசம் போகுதே! இப்படியே போயிட்டே இருந்தா எப்படி? அப்படின்னு புலம்புவீங்க. கண்டிப்பா புலம்புவீங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தன் சொன்னான். கிரகப்பிரவேசம் முடிஞ்சோனே அந்த வீட்ல படுத்து தூங்குனேன்டா. அவ்ளோ ஒரு ரம்மியமான தூக்கம் அப்டின்னா. 3 மாசம் கழிச்சு சொல்றான், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது நைட்டு அப்டிங்கிறான். ரைட். ஸோ தட்ஸ் த திங். நம்மளோட அந்த குட்டி குட்டி அந்த ஆசைய வந்து எமோஷனலா மாத்திர்றோம். எமோஷனலா கனெக்ட் பண்ணிர்றோம் அத. ரைட். ஸோ டோன்ட் டூ தட். அப்ப நீங்க வந்து 80% லோன் நீங்க குடுக்கணும். இப்பல்லாம் பேங்க் 90% உங்களுக்கு குடுக்குறான். அப்ப அது நம்ம வீடு கிடையாது. அவன் வீடு தான். அடுத்த 20 வருஷத்துக்கு அது அவன் வீடு தான். தட் இஸ் வெரி இம்பார்டன்ட். நெனச்சு பாருங்க 3 மாசம் வேலை இல்லாம என்னால மேனேஜ் பண்ண முடியுமா? அப்டின்னா மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணாதீங்க. சிம்பிள். ஏன்னா அம்மா, அப்பாவுக்கு தெரியாதுங்க. நம்ம தாங்க சொல்லணும். அதனால தான் சொன்னேன். ஹைட் யுவர் சேலரி அப்டின்னு சொல்லிட்டு. ஃபைன். இதே தான் கார் லோன் எல்லாத்துக்குமே. ஓகே. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது எல்லாமே இப்ப ஃபண்ட்ஸ்ல நான் சொன்ன எல்லாமே தான். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு யார்ட்டயுமே இருக்கிறதில்ல. ஒரு எமர்ஜென்சி நடக்குது அப்டின்னா, தட் குட் பி எனிதிங். எதுவுமே இருக்கிறதில்ல. அதே மாரி நெறைய பேரால ஒரு இயருக்கு ஒரு ட்ரிப் முடியறது இல்லைங்க. ஒரு ஃபேமிலியோட முடியறதில்ல. அப்படி முடியாம சம்பாரிச்சா என்னங்க பண்றோம்? ஜஸ்ட் கோ ஒன் ட்ரிப். ஒரு ஒரு ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு 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 அட்லீஸ்ட் இந்தியாக்குள்ள இருக்கணும்.
வருஷத்துக்கு 2வது போகணும். இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வெளிநாடு போகணும். ஏதோ ஒண்ணு பக்கத்துல சிங்கப்பூர், மலேசியா, இல்ல மால்தீவ்ஸ் எது அப்படி கூட 2 வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களால முடியலைன்னா, என்ன சம்பாதிக்கிறீங்க? ரைட்? ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ். ஸோ மேரேஜ கரெக்ட் ஏஜ்ல பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமும் பண்ணாதீங்க. ரொம்ப லேட்டும் பண்ணாதீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கேத்த மாரி உங்க பிளான்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு எங்க அப்பாலாம் பிசினஸ் வச்சிருக்காரு. நான்லாம் வந்து வேலைக்கு போகணும். நான்லாம் 4 கம்பெனி ஏறி இறங்கணுங்கிற தேவை கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. வி ஆர் ரிச். நான் தப்பு சொல்லல. எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க இல்லையா? யூ கேன் ஸ்டில் கோ வித் யுவர் பிசினஸ். உங்க அப்பா பிசினஸ் எல்லாமே போலாம். பட் ஸ்டில் என்னன்னா, உங்க அப்பாவோட பிசினஸ் அப்படிங்கிறது உங்க அப்பாவோடது. அவரு உருவாக்குன ஒரு சாம்ராஜ்யம். அதுல வந்து நாளைக்கு ஒரு ஒரு டிசிஷன நீங்க எடுக்கும் பொழுது அவர கேட்கணும். கேட்டே ஆகணும். இப்ப நீங்க வந்து உருவாக்குன ஒரு விஷயத்த, இல்ல நீங்க புதுசா வாங்குன ஒரு பைக்க உங்க குளோஸ் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணா நீங்க விடுவீங்களா? இல்ல எடுத்துட்டு போனா நம்பி தான் குடுப்பீங்களா? பக்கு பக்குன்னு உட்கார்ந்திருப்பீங்களா? அதுதான் அவர்கிட்டயும். உங்க அப்பா அதனால அவர் தப்பு கிடையாது. அவரு உருவாக்குன ஒரு விஷயத்த பண்ணணும் அப்டின்னா, அவரோட ஒரு வாரிசா வந்தனால மட்டும் அத நீங்க எடுக்க எடு அந் அந் வந்தனால மட்டும் தான் அது உங்களுக்கு கிடைக்குது. வாட் எல்ஸ் யூ ப்ரூவ்ட் ஹிம். இப்ப இது ஒரு பேச்சு எப்ப தெரியுமா வரும்? உனக்கு என்ன காலேஜ் முடிச்சா வந்து அழகா பிசினஸ் எடுத்துக்கிட்ட. தெரியாம ஒரு தப்பு பண்ணியிருப்பான். உங்க அப்பாவும் தப்பெல்லாம் பண்ணியிருப்பாரு. பட் நீங்க பண்ணும்பொழுது இந்த ஒரு வார்த்தைய விட்டுருவாரு. இது ஒரு பெரிய விரிசல் வரும் ஃபேமிலில. ஐ ஹேவ் சீன் சோ மெனி பீப்பிள். ஸோ உங்க அப்பாவுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஒரு 2 வருஷமாவது வொர்க் பண்ணுங்க. கடைச்சு விடாதீங்க. கிடைக்காத பட்சத்தில ஃபைன். கிடைச்சும் விடாதீங்க 2 வருஷம். ஸோ பின்னாடி உங்க அப்பா பிசினஸ் எடுக்கும் பொழுது அவருக்கு தெரியும். பையன் வந்து 2 வருஷம் சம்பளம் வாங்கியிருக்கான். அப்போ பேசும்போது யோசிப்பாரு ஒரு நிமிஷம். அப்படி நம்ம சொல்லிற முடியாது. அவன் ஆல்ரெடி வொர்க் பண்ணி சம்பளம் வாங்குனவன். அந்த ஒரு இது அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களும் பெருமையா 4 பேர்ட்ட சொல்லிக்குவாங்க. பட் எடுத்தோனே அப்பா சொல்லுவாருங்க, ஃப்ரெஷரா இருக்கும்போது, அது பேரண்ட்ஸோட மைண்ட் அப்படிதான். அவங்களுக்கு விழுந்துறாதீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. "ஏய் அதெல்லாம் வேணாம்டா. ஏன்டா கஷ்டப்படுற? என்கிட்ட தான் பிசினஸ் இருக்கு. வாடா." எல்லாம் அதே வாய் தான் அப்ப சொல்லியிருக்கோம். ஃபியூச்சர்ல அவங்களே தான் நம்மளையும் திட்டுவாங்க. இந்த மாரி சொல்லிட்டு. "நீங்க தானப்பா அப்படி சொன்னீங்க." அப்படின்னு சொல்லி நம்ம அப்ப சொல்ல முடியாதுங்க. ரைட்? ஸோ எண்ட் ஆஃப் டே வி ஹேவ் டூ ப்ரூவ் தெம். அதே மாரி நீங்க உங்க உங்க வொர்க்லயே ஆகட்டும், இல்ல நீங்க ஒரு ஃபியூச்சரா போறீங்க அப்படின்னா, என்னைக்குமே டவுன் டூ எர்த்தா இருங்க. ஈஸி கோ பெர்சனா இருங்க. ஆட்டிட்யூட் காமிக்காதீங்க. அது உங்களோட உங்களோட டிஃபால்ட்டாவே அது இருந்தாலும் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ எல்லார்ட்டயும் நல்லா நம்ம இருக்கறனால அது ஒண்ணும் நம்ம இதாயிராது. நம்ம குறைஞ்சு போயிற மாட்டோம். ஸோ டோன்ட் பி ரூட் டூ எனிஒன். தட் இஸ் அ குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் யூ நீட். கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் மேட்டர்ஸ். ஸோ ஒரு விஷயம் பண்றீங்க, ஒரு லேர்னிங்கே பண்றீங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சிய வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஏன்னா மோட்டிவேஷன வந்து பார்க்கும்போது மோட்டிவேஷன் ஆவோம். செய்யும்போது டிமோட்டிவேட் ஆயிருவோம். பட் அதான் நடக்கக்கூடாது. பார்க்கும்பொழுதும் மோட்டிவேட் ஆகுறது எப்படியோ, அதே மாரி தான் செய்யும்போதும் நம்ம மோட்டிவேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பண்றோம். என்னடா இத படிக்கலான்னு படிச்சோம். இதுக்கு இவ்வளோ ஆல்ரெடி அவனும் அத படிச்சு வச்சிருக்கானே! அப்படின்னு சொல்லி ஆகாதீங்க. உங்க எஃபோர்ட்ட நீங்க போடுங்க. ரைட்? கன்சிஸ்டன்சி டெய்லியும் பண்றத பண்ணுங்க. அது ஹெல்த் ஆகட்டும், லேர்னிங் ஆகட்டும் ஏதோ ஒண்ணு. கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இஸ் மேட்டர்ஸ். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறது நான் அந்த டைமிங்க சொல்ல வரல. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டாவும் அத ப்ராப்பராவும் பண்ணுங்க. ஓகேங்களா? அத தான் சொல்ல வரேன். ஸோ 6 மணிக்கு எந்திரிக்கணும். அது மாரிலாம் நான் சொல்லல. ரைட்? ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பெர்சனல் பிராண்டிங். ஸோ இதுதான் வந்து பில்ட் கம்யூனிட்டி அப்படின்னு நான் சொல்றது. ஸோ LinkedInல ஆக்டிவா இருங்க. ஸோ அதில நெறைய உங்க ஜாப், உங்க உங்க டெக்னாலஜி ரிலேட்டடா, உங்க வொர்க் ரிலேட்டடா நெறைய போஸ்ட்ஸ், அத பத்தின விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. கம்யூனிட்டிய பில்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது வந்து நெறைய விஷயங்கள நம்ம ஒர்க் ஆகும். LinkedInல கம்யூனிட்டி பில்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாரும் பண்ணணும். ஏன்னா நெறைய இன்னைக்கு ஹெச்ஆர்ஸ் வந்து LinkedIn வழியா தான் நெறைய அப்ரோச் பண்றாங்க. இல்ல Instagramல யூ டூ சம்திங். இப்ப நான் ரீல்ஸ் பண்றேன் இல்லையா? அந்த மாரிலாம் பண்ணுங்க. ஸோ டூ சம்திங். ஃபாலோவர்ஸ்க்காக கிடையாது. யூ ஆர் பில்டிங் சம்திங் அப்படிங்கிற மாரி தான். ஓகே. பெர்சனல் பிராண்டிங். அது மூலியமா LinkedInல நெறைய பேரோட கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு அந்த ஒரு பிராண்ட நீங்க கிரியேட் பண்ணலாம். ரைட்? ஸோ யூ கேன் பி அ கான்டென்ட் கிரியேட்டர் ஆல்சோ அட் த சேம் டைம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் ரெலவென்ட் கன்டென்ட் மாரி சொல்ல. உங்க உங்க படிப்பு விஷயம், உங்க டெக் விஷயமாவே போடுறது, உங்க ஜாப் ரிலேட்டடாவே போடுறது தான் சொல்ல வரேன். ரைட். நெக்ஸ்ட். ஸோ மெயின்டெயின் சீக்ரெட்ஸ். ஸோ தட்ஸ் வாட். ஒரு விஷயம் அந்த சேலரியில சொன்னேன். அந்த மாரி நெறைய விஷயங்கள் எங்கெல்லாம் சீக்ரெட் மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் பண்றது ரொம்ப நல்லது. அது பெர்சனல்லயும் சரி, வொர்க் லைஃப்லயும் சரி. ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லே ஆஃப். ஓகே. ஸோ லே ஆஃப் பத்தி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐ அம் ஜஸ்ட் நோட்டிங் இட் டவுன். ஸோ எந்தெந்த வீடியோலாம் நான் ரெஃபரன்ஸுக்கு சொல்றேன் அப்படின்னு. ஓகே. ஸோ லே ஆஃப்க்கு பத்தி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பாருங்க. லே ஆஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ஜென்ரலாவே நடக்கிறது தான். அது இப்போ இந்த ஏஐனால மட்டும் கிடையாதுங்க. ஜென்ரலாவே நடக்கும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே லே ஆஃப் ஆயிடும். ஏன்னா அந்த லே ஆஃப் வீடியோல நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன். என்ன ப்ரோ நீங்க லே ஆஃப நார்மலைஸ் பண்றீங்க. அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்க புதுசா பார்க்கும்போது அது உங்களுக்கு நான் நார்மலைஸ் பண்ற மாரி தெரியும். பட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கும் ஐடிக்கும் லே ஆஃப்ஸ்ங்கிறது ரொம்ப பழசு. 80ஸ்ல இருந்தே நடக்குது. இந்த எர்லி 90ஸ்ல இருந்தே லே ஆஃப்ஸ் எல்லாம் நடக்குது.
ஓகேங்களா? ஏஐ வந்தனால மட்டும் கிடையாது. ஸோ லே ஆஃப்ஸ் ஹேப்பன். ஸோ லே ஆஃப் வரும்போது எந்த ஒரு விஷயம் நமக்கு இருந்தா பயம் இல்லைன்னா ஸ்கில். நம்ம ஸ்கில்லில் எப்பவும் அப் டு டேட்ல இருந்தோம்னா லே ஆஃப் ஆகுது என்ன ஆகுது நமக்கு அந்த பயமே தேவையில்லைங்க. ஸோ ஸ்கில் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஸோ லே ஆஃப் ஏன் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த லே ஆஃப் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்து லைக் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் புதுசா ஏதாவது டெக்னாலஜி வந்துட்டு தாங்க இருக்கும். நான் வந்து பாஸ்ட் அவுட் ஆனப்போ பிக் டேட்டா, ஹடூப் பிக் டேட்டா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அந்த டைமில் எனக்கும் அதிலேயே ஜாப் கிடச்சது. நான் அப்படியே வந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ மேபி ஃபியூச்சரில் வேறு ஏதாவது வரலாம். அந்தந்த நியூ டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ ஏஐ சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏஐ அதாவது இப்போது என்கிட்ட ரீசெண்டாக ஒரு பையன் கனெக்ட் பண்ணான். அந்த பையன் சொன்னான், இந்த மாதிரி நிறைய கோடெல்லாம் எழுதலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணலான்னு படித்தேன். இப்போ அதெல்லாம் ஏஏ பண்ணுதுங்கிறாங்க, செய்யுதுங்கிறாங்க. அந்த பயமே வேண்டாம். இதெல்லாம் அந்த தேவையில்லாத ஹைப் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இப்போ ஏஐ நல்லதா? ஏஐ என் ஜாபை கொண்டு போயிருமா? அதை பற்றியே பேச வரல நான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, 80ஸ்ல இருந்தவங்கலாம் ஒரு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன புக் இருக்குது, புக்கில் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருப்பான். அடுத்து 90s எங்களுக்கு இன்டர்நெட் வந்தது. என்ன எல்லாம் இன்டர்நெட்டில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. கூகுள் இருக்குது, நீ பண்ணுறத அதுவே பண்ணும். இன்றைக்கி அதை தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏஐ, நாளைக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது வரலாம். அது வந்து அந்தந்த ஏஜுக்கு உங்களுக்கு அது புதுசாக தெரியும். பட் அதெல்லாம் வந்து உலகம் அதை திரும்ப பார்த்துருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி அவங்க ஏஜில் சில விஷயங்களை பார்த்துருப்பாங்கங்க. ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எப்போவுமே நடக்கிறது தானே. இந்த ஏஐ தான் ரெவல்யூஷன் நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் கிடையாது. தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஹஸ் ஹேப்பன்ட். ஒவ்வொரு ரெவல்யூஷன் பண்ணும் பொழுதும் ஒரு டவுன் ரேட் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். இதான் சிம்பிளாக நான் சொல்லலாம். ஏஐ என் ஜாபை எடுத்துக்குமா அப்படின்னா இதை தான் ஆன்சர். ஒவ்வொரு ரெவல்யூஷன் வர்றப்போ அது கீழே போகும் தான். அதுக்கப்புறம் அது புது ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். அண்ட் அது ஒன்ஸ் கிரியேட் ஆனால் தான் தெரியும். இன்றைக்கி நிறைய கிரியேட்டர் சொல்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் கிரியேட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கும், ஒரு செட் ஆஃப் கிரியேட்டர் அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். பட் நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். தேர் ஆர் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து ஜஸ்ட் சொன்னாதான் ஸ்டாக் வேல்யூ ஏறுன்றதுக்காகலாம் சொல்லி ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக சிலிகான் வேலியில் ஒரு கம்பெனி மாட்டுச்சு. மைக்ரோசாஃப்ட்லாம் ஃபண்டிங் பண்ண ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஏஐ நினச்சி எல்லாம் ஃபண்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் பார்த்தா பின்னாடி இந்தியாவில் நிறைய ஐடி டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அங்கே முன்னாடி யாராவது சாட் பண்ணாங்கன்னா பின்னாடி ஒரு டெவலப்பர் உட்காந்து அதுக்கு கோடு எழுதி அதை ஆட்டோமேட் பண்ணி விட்டுட்டு இருந்திருக்காரு. அது ஏஏ கிடையாதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மாட்டுச்சு. ரீசெண்டாக மாட்டுச்சு. ஓகே, நான் அந்த கம்பெனி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. பட் இந்த மாதிரி என்ன எத்தனை கம்பெனி ஏஐன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி வந்து கோட் அடிச்சு வச்சுட்டு இருக்காங்கன்றதெல்லாம் தெரியல இல்லையா? ரைட். எந்தெந்த 3 கம்பெனி பெருசாக அந்த 3 கம்பெனி தான் ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் அவங்களோட க்ளவுடை புஷ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட மார்க்கெட் ஸ்டாக் வேல்யூ ஏற்றுறதுக்காகவும் பண்ணி ஒரு ஹைப்பை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா கம்பெனிஸும் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் என்னோட லே ஆஃப் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நிறையா கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணுறதுக்கு ஏஐ ஒரு ரீசனாக வச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ரைட். பட் இப்போ லே ஆஃப்க்கு ஏஐ ஒரு ரீசனாக வைக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து இன்றைக்கும் ஏஐயில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா கம்பெனிஸில் திரும்ப ஏஐயோட பைப்லைன்ஸ்லாம் தூக்கி திரும்பவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பைப்லைனாக மாற்றுறாங்க, டேட்டா இன்ஜினியரிங் பைப்லைனாக மாற்றிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா அதில் ஃபண்டிங் நிறையா போட்டு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ஸ் ஆகி திரும்ப பிகாஸ் என்ன பண்ணணும், எங்கே ஏஐ தேவையோ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுலாம் நிறைய பேருக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க ஃபாரினில் இருக்காங்க, அவங்க கம்பெனியில் ஏஐ பண்ணாங்க, காஸ்ட் கட்டிங் ஆகும்னு நினச்சி கடைசியில் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் பில் ஏறி இருக்கு. பிகாஸ் செய்ய தெரியாமல் செஞ்சனால. நீங்கள் ஏஐங்கிற டெக்னாலஜியை நான் தப்பு சொல்லலை. செய்ய தெரியாமல் செய்கிறது, இந்த ஹைப்புனால நிறைய அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ஸில் தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. படிக்கிறத படிங்க. ஏஐ வந்தனால உடனே நான் பைத்தானை கஷ்டப்பட்டு படிக்கிறேன், அது சிம்பிளாக ப்ராம்ப்ட் அடித்தாவே கொடுத்துருது, அந்த கவலையே வேணாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கூகுளில் அடித்தா கிடச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் ப்ராம்ப்டில் அடிச்சிக்கிறீங்க, கிடைக்கிறீங்க. நான் 2 சைட்டை பார்த்து எடுக்கணும், நீங்கள் அங்கேயே பார்த்து எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ரைட். அது எல்லாத்தையும் கூகுளில் பார்த்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி தான். ரைட். அது ஒரு ஜஸ்ட் கிரியேட்டிங் ரீடிங் வெப்சைட்ஸ் அண்ட் கிவிங் யூ த டேட்டா, அவ்வளோதான். ரைட். ஸோ அதுக்கு ஒரு மாடல்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ரைட். அந்த மாதிரி. ரைட். ஸோ வி கேனாட் அண்டர் எஸ்டிமேட் த டெக்னாலஜி, பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங். அதை வச்சு நீங்கள் பயந்து நீங்கள் பண்ணுற விஷயத்த ஸ்டாப் பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகே. அடாப்ட். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். வி ஆர் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிருக்கோம். ஸோ இதில் நான் ஆல்மோஸ்ட் 50+ லெசன் லேர்ன்ஸை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்க, இப்போ எண்டில் இருக்கீங்க. ரைட். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிஜமாகவே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்களா? பிகாஸ் இது என்னோட நீஷே கிடையாது. ரைட். பட் நான் இதை போடணும், ஏன்னா நிறைய பேர் 1-on-1 நான் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விகள், பேசின விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு வீடியோவே போட்டுடலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பட் உங்களோட ஃபீட்பேக் ஹானஸ்ட்லி எனக்கு வேணும்.
ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் நெனச்சேன். திஸ் இஸ் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என் நீச்சே இல்லைனாலும் திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் அத குடுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோவ நீங்க நிஜமா என்ஜாய் பண்ணீங்களா? இல்ல உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன? இன்னும் ஏதாவது நான் கவர் பண்ணாம போயிட்டேனா? அத நான் ஃபியூச்சர்ல மேபி ஐ கேன் மேக் அ பார்ட் 2 வீடியோ ஆஃப் இட். ஸோ அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ எவ்வளோ நீங்க கமெண்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு யூடியூப் அல்கோரிதம் இந்த வீடியோவ பூஸ்ட் பண்ணும். ஸோ நெறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்க ஃப்ரெஷரா இருக்காங்க, அவங்களுக்கு தேவைப்படும்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட Instagram, LinkedIn, வெப்சைட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் என்ன அதில ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ். பை பை அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் என்னோட சேனல்ல நெறைய வீடியோஸ நான் தமிழ்ல தான் போட்டுட்டுருக்கேன். லைக் பைத்தான் மாஸ்டர் கோர்ஸ், ஜென் ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், SQL மாஸ்டர் கோர்ஸ், லினக்ஸ் மாஸ்டர் கோர்ஸ்ன்னு எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. ஸோ நான் குட்டி குட்டி புக்ஸும் எழுதிட்டு இருக்கேன். அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாமே போய் பாருங்க. அண்ட் தென் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ கைஸ்.